கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே இந்த மாலை பொழுதில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான வேத பாடங்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு உன்னதமான பாடத்தை வெளிப்பட சித்தமா இருக்கிறார். ஸோ பாடத்துக்கு போகும் முன்பாக இந்த கூட்டத்துக்கு முதன்மையாக நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் வினோத் பாபு அவர்கள் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்பார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மண்மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இதோ அப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து அதிலும் பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது மேலான நாமத்தையும் திட்டத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு நீர் பாராட்டின கிருபைக்கும் அன்புக்காகவும் கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டுப்பா. இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் இருந்தபோதும் கூட அற்பமும் குப்பையுமாக இருந்த எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீர் கொடுத்திருக்கிறது உன்னதமான சத்தியத்துக்காக கூட மீண்டுமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ப்பா. இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பவர் மாத்திரமல்லாமல் அதன்படி எங்கள் ஜீவித்தில் நடந்து அதற்கேற்ற கனிகளில் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாய் மலையத்து அதிகமாய் தந்து ஆசீர்வதித்து வண்ணத்தோமப்பா. இதோப்பா, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் உங்கள் திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா. எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சியுமாக இயேசு கிறிஸ்து மூலம் சிறிய மன்றாட்டை எடுக்க நீங்கள் நல்ல பிதாகும். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இந்த கூடுகைக்கு நம்ம தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்துல எழுதின ஒரு நிருபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபத்தை குறித்து இந்த ஒரு பாடத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் கிருபையின் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், அதிலும் சிறிய தீர்க்கதரிசி எழுதிய புத்தகங்களையும் நாம் தியானித்து வந்தோம். இப்போ அதை தொடர்ந்து நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நிருபங்கள் இன்னும் மீதம் உள்ளது. அதில் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு பிரயோஜனம் உள்ள வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா தீத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின அந்த நிருபத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம படிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே இந்த ஒரு பாடம் அது படிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு மாத்திரமல்ல, என்னோட இருக்கக்கூடிய என் உடன் ஊழியர்கள், சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநேக சகோதரர்களுக்கும், இந்த சபையில் ஐக்கியத்திற்கு உடன்படிக்கை செய்த அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் இந்த பாடம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட உங்கள் மத்தியில் இந்த பாடத்தை நான் சுமந்து வந்திருக்கேன். என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிருபங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது நமக்கு அநேக ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதே எதிர்பார்ப்புகள் இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே அந்த நிருபத்தில் அந்த லெட்டர் நமக்கு வந்த லெட்டராகவே நினச்சி நம்ம படிப்போம் இல்லைங்களா.
இன்றைக்கும் கூட நம்ம அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பொதுவாக நம்ம நிருபம் படிக்க வேண்டிய முறைகள் எப்படி அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிறோம். இதுக்கு நமக்கு ஒரு அநேக அனுபவங்கள் இதுக்கு முந்தின நாட்களில் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் இருந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை தீத்துக்கு எழுதுறாருங்க. பொதுவாக சபைகளுக்கு எழுதும் பொழுது ஒரு காரியம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து எழுதுவாங்க, அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்து எழுதுவாங்க, சபை இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை குறித்து எழுதுவாங்க. கரெக்டுங்களா? அதை ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கும்பொழுதே நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஆனால் இந்த தீத்துக்கு எழுதின நிருபம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீத்து நல்ல ஒரு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூப்பர் ஸ்தானத்தில் இருந்து, தீத்துவும் இங்கே அந்த ஒரு குணாலட்சணத்தில் தான் இருக்கார், ஒரு மூப்பர் ஸ்தானத்தில் தான் இருக்கார் தீத்துவும். ஒரு 2 எல்டர்ஸ் பேசிக்கிட்டா அது எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் புரியும் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த முதல் தீத்துக்கு எழுதின காரியத்தில் பார்க்கும்போது, இந்த தீத்து யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. தீத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி பார்த்தா, இவரை குறித்து படிக்கும் போகும்போது தீத்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்லும்போது மகன் அப்படிங்கிற சொல்கிறார். மகன் அப்படிங்கிறார். அப்படின்னா மகன்னா எப்படின்னா, எப்படி தீமோத்தேயு சொல்கிறாரோ அந்த மாதிரி சத்தியத்தில் பெற்றெடுத்த நிமித்தம் தன்னை மகனாக. தீத்துவுடைய ஆரிஜின்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிரேக்கன் புரஜாதி தான். அவர் புரஜாதியிலிருந்து சத்தியத்தில் ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, பவுலுடைய அநேக ஊழிய பிரயாணங்களில் அவர் மேற்கொண்ட அத்தனை பயணங்களையும் இவருடைய பங்கு இருக்கு. இவர் எப்போ சத்தியத்தில் வந்தாரோ அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து பவுல் விட்டு அவர் என்ன பண்ணுன்னா, அந்த ஊழிய காரியங்கள் நிமித்தம் அவர் பிரிஞ்சு போனதாகவே இல்லை. தொடர்ந்து அதிக உதவியாக இருந்த ஒரு மனுஷன். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் நிறைய நிருபங்கள் எழுதினார் இல்லைங்களா அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த நிருபங்கள் எல்லாம் சபைகளுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா தீத்துக்கு இருக்கு. அந்த நிருபங்களை கொண்டு போய் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அதன்படி அவங்கள வாழ வைக்கிறதுக்கான விஷயங்கள், அவங்களுக்கு அநேக கவுன்சிலிங்ஸ் எல்லாம் தீத்துவை கொண்டு அவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஆதிகால சபையில் பஞ்சங்கள் வரும்போதும் பொருளாதாரத்தில் தேவைகள் ஏற்படும் போதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், பொருளாதாரத்தில் அவங்களை தாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு அந்த வேலையை முன்னின்று செஞ்ச ஒரு சகோதரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீத்து. எல்லா சபைகளுக்கும் அவர் என்ன பண்ணார்னா, எல்லா சகோதரத்திலும் என்னன்னா அந்த பொருளாதாரத்தை பணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி, யார் இல்லாதவங்க இருக்காங்களோ, யார் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த பகிர்ந்து இருக்கக்கூடிய அந்த தர்ம காரியம் செஞ்சுட்டு இருந்தது யாருன்னா இந்த தீத்து. அப்புறம் முக்கியமாக இந்த நிருபம் எழுதப்பட்ட காலப்பகுதி எக்ஸாக்டாக இந்த வருஷம் தான் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் எப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா கிபி 64 66 இந்த இடைப்பட்ட டைமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவர் அந்த சிறையிருப்பிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியே கரெக்டுங்களா, ரோமில் சிறையிருப்பில் இருக்கிறாருங்க. அந்த சிறையிருப்பு இந்த பிலிப்பியர் எழுதினாரு. அப்புறம் நிறையா நிருபங்கள்லாம் எழுதியிருக்காரு. நம்ம பிளமோனுக்கு எழுதி இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த சிறையிருப்புக்கு அப்புறம் அவங்க வெளியே அதுக்கப்புறம் ஒரு சில ஊழிய பிராணிகளாக அவர் நிறையா ஊழியங்களாக பண்ணார். அந்த ஒரு டைமில் திரும்ப இவர் ஒரு இடத்துல எழுதுனதுதான். அது கரெக்டாக எந்த இடத்துலேருந்து இந்த லெட்டர் எழுதினாருன்றது குறிப்பிடப்படலை. அதுக்கப்புறம் தான் இது அந்த அதுக்கடுத்து அரெஸ்ட் ஆகிறது எப்படின்னா, அதுக்கப்புறம் மரணம் வந்துடுது. அவர் கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் கை செஞ்சு ரோமில் அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 64 to 66 இவர் அநேக சபைகள் ஆதி காலத்தில் வளர்ந்துருந்துச்சு. இப்போ அந்த சபையினுடைய காரியங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, இப்போ எப்படி அப்போ அங்கே சபைகள் வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய சபைகள் ஸ்தாபிச்சுட்டு அங்கே ஒரு பொறுப்பாளர்களை நியமித்து, சபை மூப்பர்களை நியமித்து அந்த சபைகள் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களுடைய ஓட்டங்கள் முடிஞ்சு நிறைவடைஞ்சு அவங்க மரணத்துக்குள்ள போய் மறிச்சாங்க.
அந்த சபைகள் திரும்ப வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான காலப்பகுதியில் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தீத்துக்கு எழுதின அந்த அந்த நிருபம் ரொம்ப சின்ன ஒரு 3 அதிகாரம் தான். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 15 வசனம் தான் இருக்கும். ஒரே ஒரு அதிகாரத்தில் மட்டும் 16 வசனம் இருக்கும். மொத்தமாகவே 46 வசனம் தான் இருக்குங்க. 46 வசனத்தில் உண்மையாகவே நான் சொல்லணும்னா, நான் எதை வந்து விடுறது எதை சேர்த்துறது அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கூட இருந்துச்சுங்க. காரணம் என்ன, அவ்வளவும் ஒரு டெப்த்தான காரியங்களை உள்ள அப்போஸ்தலன் பவுல் கொடுத்துருக்கிறது பார்க்க. இந்த தீத்து நிருபத்தை வந்து எவ்வளோ பாகங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு 4 பாகங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதில் நீங்கள் முதல்ல வாழ்த்துறை இருக்குது, 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் வந்து சபைக்கு ஒரு மூப்பர்கள் வேணும், அப்படி தேவைப்படுற மூப்பர்களை எப்படி என்ன தகுதிகள் இருந்தால் அவங்க மூப்பர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற காரியங்களை அவங்க சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது சபையில் இருக்கக்கூடிய கள்ள சகோதரர்கள், அவங்க தான் இங்கே மாயக்காரன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா? அந்த கள்ள சகோதரர்களை கண்டனம் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்குங்க. இது 1ஆம் அதிகாரம் 16 வசனங்கள் கொண்டது. அடுத்து 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சபை அங்கங்களுக்கு சொல்ல வேண்டிய சில புத்திமதிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் முழுவதும். சரிங்களா? அடுத்தது சபை ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எப்படிப்பட்ட நடத்தைகள் அவங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறத தீத்துவுக்கு இங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து, அப்புறம் வந்து ஒரு ஆசீர்வாதம். இதோட வந்து இந்த நிருபம் முடியுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிருபம் தான். கடுமையான வார்த்தைகள் இதில் இல்லை, புரிஞ்சு கொள்ள முடியாத வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயத்தில் நம்ம இது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். அதுலேயும் ரொம்ப விசேஷமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி இங்கே தீத்து சத்தியத்தில் நல்ல ஒரு வளர்ந்த ஒரு சின்ன வயசு தான், வாலிபன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம். வாலிபர் அப்படின்னு சொன்னால் தீமத்தை விட கொஞ்சம் மூத்தவராக இருக்கலாம். சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு மனுஷர் 40 வயசு இருக்கலாம். யாருக்குன்னா தீத்துக்கு. இப்போ இந்த தீத்து வந்து சத்தியத்தில் நல்ல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு சகோதரன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவே வேண்டாம் அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு 2 ஒரு எல்டர்ஸ் ஒரு சபையை குறித்து பேசிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான், ஒரு சபையினுடைய வளர்ச்சி குறித்து பேசிக்கொண்ட காரியங்கள், எழுதப்பட்ட காரியங்கள் தான் இந்த தீத்து நிருபம். முதல் வசனம் வாசி நம்ம பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். பிரதர் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதா. உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிற. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே உத்தம குமாரன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பாடம் பார்க்கும்போது இந்த நிருபங்கள் குறித்தும் இந்த நிருபங்கள் எழுதப்பட்ட காலப்பகுதி குறித்தும் ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ் பின்னாடி இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு ஏட் பண்ணி நான் சொல்றேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உத்தம குமாரனாகிய தீத்து அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. இவரை நிறைய பேர் ஊழியத்தில் இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் இவர் மகன் அப்படின்னு சொல்லப்படல. யார் சொல்லியிருக்காருங்க? தீமோத்தேயு, ஒனேசிமு, அப்புறம் இப்போ பார்க்குறோம் தீத்து. அப்போ இவர் வந்து மகன் அப்படின்னு சொல்றாருன்னா, இவங்களுடைய ஊழியம், அந்த ஊழியத்தின் நிமித்தம், அந்த சத்தியத்தின் நிமித்தம் இவங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து இவர் நடந்து கொள்றார். அவங்க வந்து மகன் ஸ்தானத்திலிருந்து அவங்களுடைய அந்த உறவு முறைகள் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதையும் கூட நம்ம இங்கே பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம நேரடியாக அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாகம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். நான் இங்கே வசனம் வராது, அந்த வசனத்தை நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னா பாயிண்ட்ஸாக போட்டு பிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாகம் வந்து சபையினுடைய மூப்பர்களுடைய தேவையும் அவங்களுடைய தகுதியும். ஓகேங்களா? இந்த பாகம் ரொம்ப ரொம்ப நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பாகம். யாரும் தயவு செய்து உங்களுடைய கவனத்தை சிதற விட்டுறாங்க. ஒரு அன்பான நான் ஒரு வேண்டுகோள், ரிக்வஸ்ட் மாத்திரம் தான் உங்களுக்கு நான் வைக்கிறேன். சரிங்களா? ரைட். நீங்கள் பைபிள் எடுத்து தீத்து புஸ்தகத்தை நீங்கள் பிரித்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வசனம் வராது. சபைக்கு எதுக்கு மூப்பர்கள் அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பாருங்க. முக்கியமாக இங்கே யார் இருக்கா? தீத்து இருக்கா. எங்கே இருக்காங்கன்னா கிரேத்தா தீவில் இருக்காங்க. கரெக்டுங்களா? அதுதான் சொல்கிறாங்க.
எப்படி அப்படின்னா வசனம் ரொம்ப நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்குது 5வது வசனத்துல. பிரதர் நீங்க வாசிங்க 5வது வசனம். 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தணும். நீங்க வசன பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நுட்பமா கவனிக்கணும். சரிங்களா? குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும். நான் உனக்கு கட்டளையிட்டபடி பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேட்டா தீவிலே விட்டு வந்தேன். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சபையில ஒரு குறை இருக்கு, அந்த குறைகளை சரி செய்யறதுக்காக தீத்துவா அங்க விட்டுட்டு வர்றார். எந்த இடம் அப்படின்னா கிரேட்டா தீவு. சரிங்களா? அந்த கிரேட்டா தீவு வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க மேப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிக்கப்பட்டு இருக்கு. அதில் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிற கிரேட்டா தீவு. இது அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். பவுலுடைய ஊழிய பயணங்கள் குறித்து நம்ம படிக்கும் போதெல்லாம் இதை நம்ம பார்க்குறோம். இந்த கிரேட்டா தீவு எப்படின்னா, இவங்க என்னன்னா நம்ம சொல்ற மாதிரி அந்த சிறையிருப்புக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊழியர்கள் பயணங்கள் மேற்கொள்றாங்க. இந்த பயணங்கள் மேற்கொண்டு இதெல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை போய் விசிட் பண்ணுவாங்க. அது பவுல் ஆகட்டும், பர்னபாவாகட்டும், அவங்க கூட இருக்கக்கூடிய ஊழியக்காரராகட்டும், அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது. இதில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த கிரேட்டா தீவில் இருக்கக்கூடிய சபைகளை ஸ்தாபிச்சார் அப்படி சொல்லி வசனங்கள் இல்லை, நேரடிய வசனங்கள் இல்லை. அப்படி ஸ்தாபிச்சதுக்கான அந்த மாதிரி அவர் தான் சபையை ஸ்தாபிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கும் எந்த ப்ரூஃபும் இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயமா இவங்க எப்போ இந்த கிரேட்டா தீவில் ஏற்பட்ட சபைகள் எப்போ ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆதி காலத்திலேயும் உண்டாயிருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஒருவேளை படிச்ச அனுபவம் இருந்தா அதுல எந்தெந்த தேசத்திலிருந்து வந்தவங்க அப்படி சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அதுல கிரேத்தியர்கள் அப்படி சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்கு. இந்த ஊர்க்காரங்களும் எங்க இருந்துருக்கிறாங்க, அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அந்நிய பாஷையின் ஆவி அக்னி வந்துச்சு இல்லைங்களா, சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நம்ம படிக்கிறோம். அந்த நாளில் அந்த மேல் வீட்டு அறையில் யார் இருக்காங்கன்னா இந்த தேசத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது அங்கே இருந்தவங்க அப்போவே அவங்க சத்தியத்துக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய தேசங்களில் போய் சபைகளை ஸ்தாபிச்சு அந்த சபைகள் இருக்கு. இன்னும் சரியா நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே இங்கே சபைகள் உண்டாயிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ இங்க ஏன் தீத்துவை இங்க விட்டுட்டு வரணும், இங்க தீத்துவை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பவுல் தீத்து இவங்க எல்லாம் விசிட் பண்ண போகும்போது இந்த சபையில ஒரு சில குறைகளை அவங்க கண்டிருக்கலாம். புரியுதுங்களா? அது ஒரு ஒழுங்கீனமான அநேக காரியங்கள் அங்க நடந்துட்டு இருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்மள யாரோ ஒருத்தர் இருந்து இதை சரி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எல்லாருமே நம்ம ஊழியத்திலும் வெளியூருக்கு போகிறோம் பாருங்க. பிரதர் நிதின் பிரதரு, பிபின் பிரதர்லாம் என் கூட வர்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நல்லா ஊழியத்துக்கு போகிறோம். நாங்கள் போகும்பொழுது ஒரு 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 எக்லீஷியா போகிறோம். அங்கே எக்லீஷியாவில் சரியில்லை, யாருமே ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, யாருமே ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கல, அவங்களுடைய பலியின் ஜீவியம் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவனுக்கு பிரியமாவே இல்லை. சரி, அங்க இருக்கிற சபையினுடைய மூப்பர்கள் பொறுப்பாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப சீர்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கறாரு இந்த நிலைமை சரி செய்யப்படணும். அப்ப இது சீர்படுத்தணும் அப்படின்னா நம்மள யாராவது ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி கண்டிப்பா அப்படின்னா இப்போ நம்ம போன சகோதரர்கள் யாரோ ஒருத்தர் அங்கே விட்டுட்டு நீங்க இங்கே தங்கி இவங்க எல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்கெல்லாம் பயணப்பட்டு போறாங்க. அந்த 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 எக்லீசியா விசிட் பண்றாங்க. அங்க நிலைமை சரியில்லை, யாருமே சத்தியத்துல சரியான ஒழுங்குல இல்லை அப்படிங்கிற போது அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக தீத்துவை அங்க விட்டுட்டு வர்றாங்க. அப்ப தீத்துவை பவுல் அங்க விட்டுட்டு வர்றார். அப்படி விட்டுட்டு வந்த தீத்துவுக்கு இப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்தை எழுதி கொடுக்குறார். சரிங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? ஒரு சபை சரியா இருக்கணும் அப்படின்னா அந்த சபையுடைய மூப்பர்கள் சரியா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒருவேளை இங்க மூப்பர்களை தேர்வு செஞ்சு சரியான தகுதி வாய்ந்த மூப்பர்களை தேர்வு செஞ்சு நீங்க அந்த சபைகளுக்கு நியமிச்சுட்டு வாங்க அப்படின்னு தீர்த்துக்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா, ஒருவேளை அங்க மூப்பர்கள் இல்லையா அப்படின்னு கட்டாயம் இருந்திருக்கத்தான் வேணும். கரெக்டுங்களா? அங்க வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்களா
அங்க இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் அப்படி சொன்னா வழிகாட்டுதலுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனா சரியான வழிகாட்டுதல் இல்லாம இருந்திருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு தான் தீத்து அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. சரி, இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல அவர் செய்ய வேண்டிய வேலை, அவர் நிருபத்தில் இந்த லெட்டர் எழுதுறாருங்க. முதல்ல நீ செய்யணும், மூப்பர்களை தேர்வு செய்யணும், மூப்பர்களை ஏற்படுத்தணும். கரெக்டுங்களா? இப்ப மூப்பர்களை ஏற்படுத்தணும்னா அந்த மூப்பர்களுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத இங்க கற்றுக் கொடுக்குறாரு. அதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்படுத்துறது அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தை நீங்கள் அப்போஸ்தலர்லையும் அநேக இடத்துல இருக்குது. அதில் முக்கியமாக வந்து அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சபைகள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறார். அந்த 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 வார்த்தை அந்த கிரிட்டோனியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சபைகளில் மூப்பரை ஏற்படுத்துதல். அதுக்கு நேரடியாக என்ன அப்படின்னா தேர்வு செய்யறது, செலக்ட் பண்றது. ஓகேங்களா? யாரு பண்ணணும், யார் பண்றது, எப்படி செய்யணும், சத்தியம் என்ன சொல்லுது, ஒரு சபைக்கு மூப்பர்கள் எப்படி தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறத அஸ் பர் பைபிள் லா என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவனுடைய நீதி இது எப்படி கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே லெட்டரில் கொடுக்குறாங்க. தீத்துக்கு சொல்றாரு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா தேர்வு செய்யணும். அது எப்படி செய்யணும், இன்னார் மூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஒருத்தர் நாமினேட் பண்ணணும். நாமினேட் பண்ணுறவங்க ஃபுல்லி கான்செக்ரேட்டடாக இருக்கணும். ஃபுல்லி கான்செக்ரேட்டுங்கிற வார்த்தையில் உங்களுக்கு அர்த்தம் புரியும். கான்செக்ரேட் வேற, ஃபுல்லி கான்செக்ரேட் வேற. சரிங்களா? எல்லாருமே அல்ல, இங்கே தீத்து தான் வந்து அதை ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துறாரு அப்படின்னா ஒரு தகுதி வாய்ந்த ஒருத்தரை நியமிக்கிறாங்க. நாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேட் பண்ணணும். நாமினேட் பண்ணிட்டு அவங்க சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லோருக்கும் அவர் வந்து சரியா, இவர் சரியானவரா, எங்களையெல்லாம் வழிநடத்த சத்தியத்தில் வழிநடத்துறதுக்கு இவர் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அவரே மூப்பரா தேர்வு செய்யப்படுவார். சரிங்களா? இந்த நாமினேஷன்ங்கிறது வந்து ஒரு சபையில் வந்து தகுதி, ஒரு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் நாமினேட் பண்ணலாம். ஆனா தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தான் இருக்குது. இதை நாம் நினைவில் வச்சுக்கணும். இதுதான் சத்தியம் சொல்லுது. இந்த வார்த்தைக்கு உண்டான நீங்க G550 அந்த வார்த்தைக்கு உண்டான மூலப்பிரதியில கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அதுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கணும். இது வசனங்கள் தொடர்ந்து ஒரு 4-5 வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகுதிகளையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு சில நினைவூட்டல் மாத்திரம் நம்ம நினைவூட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். எப்படி இருக்கணும்னா குற்றம் சாட்டப்படாதவன். இங்க படாதவன்கிறது வசனத்துல இருக்கு. நீங்க இது மரியாதை குறைச்சலான வார்த்தையை நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம். குற்றம் சாட்டப்படாதவர் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். நான் வசனத்திற்கு அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அப்படி இருக்கும். அடுத்தது குற்றம் சாட்டப்படாதவன் அப்படி சொன்னா நம்ம என்ன அப்படின்னா அவர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது. உலக காரியங்களிலும் சரி, சபை காரியங்களும் சரி, அவங்களுடைய குடும்பத்திலும் சரி, அவர் மேல யாரும் எந்த விதமான குற்றத்தையும் சுமத்தி இருக்கக்கூடாது. இது முதல் தகுதி. அடுத்தது வந்து ஒரே மனைவியுடைய புருஷன். இது ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படிங்கும்போது இங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு திருமணம் செஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கூடாது அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவி தான் இருக்கணும். அந்த மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை அவர் திருமணம் செஞ்சு கூட வச்சுக்க கூடாது. இது வந்து ஒரு அந்த மனைவிக்கு செய்த துரோகம் மாதிரியான விஷயங்கள். இது தேவனுடைய பார்வையில அநீதியா இருக்கு. அடுத்தது விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவன். ஒருவேளை அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் சத்தியத்துல இந்த விசுவாசத்துல நாம ஏற்றுக்கொண்ட மகாபரிசுத்தமான விசுவாசத்துல அவர்களும் பலப்பட்டு இந்த சத்தியத்துல மேலோங்கி இருக்கணும். அவங்களையும் சத்தியத்துல அவர்கள் அந்த மூப்பருக்கான தகுதிகளை இது முக்கியமான தகுதி அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நல்ல வேரூன்றி வந்திருக்கணும். அவங்க சத்தியத்துல வழி நடத்திருக்கணும். அடுத்தது தன் இஷ்டப்படி செய்யாதவன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தன் இஷ்டப்படி செய்யாதவன் அப்படின்னா அவங்களுடைய சுய இஷ்டத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா சபைகள்ல செயல்படுத்துற எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மாத்திரம், ஒருவேளை ஒரு சகோதரன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பிடிச்சது மட்டும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அவருக்கு என்னவெல்லாம் மனசுல தோணுதோ அதை செயல்படுத்த நினைக்கிறார் அப்படின்னா அவர் சபையில ஒரு மூப்பரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். இங்க தகுதிகள்ல இது அப்படின்னா அதாவது தன் இஷ்டப்படி செய்யாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது முன்கோபம் இருக்கக்கூடாது.
முன்கோபம் அப்படின்னா அந்த ஷார்ட் டெம்பர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பொசுக்கு கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது ஏன் அப்படின்னா, இந்த முன்கோபம் இது வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் இது வந்து ஒரு அந்த 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 இடத்த சமாதானமாக வச்சுருக்காது. நீங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, நல்லா பக்குவப்பட்டவங்க இருப்பாங்க, பூச சக்தியில் வந்தவங்க இருப்பாங்க, ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போது பக்குவப்பட்டவங்க இருப்பாங்க, பக்குவப்படாதவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சில தவறு செய்யறங்கும் போதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கோவப்படுற ஒரு மூப்பராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்கள சீர்படுத்த முடியாது. ஓகேங்களா, இது ஒரு நல்ல குணலட்சணம் இல்லை அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, மதுபான பிரியமில்லாதவன். இது வந்து நம்ம பார்க்குறோம், இந்த 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 குவாலிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம வந்து அது உலக ஜனங்கள்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது நம்ம விரும்புகிறோங்க. கரெக்டுங்களா. இது வந்து இந்த மதுபானம் மது பிரியர் இங்கே வந்து அந்த மாதிரியான குடிப்பழக்கத்துக்கு இருக்கிறவங்க மூப்பரா இல்லை, சத்தியத்தில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அடுத்து அடியாதவன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒருத்தர் கை நீட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான குணலட்சணம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான குணலட்சணம் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னா நம்ம இயக்கத்தில் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம சகோதர சகோதரி. ஆனால் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இது எழுதுறாரு. அப்போஸ் நான் பவுல் இதை வந்து மேற்கோள் காட்டு சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட அங்கெல்லாம் வந்து என்ன பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஜனங்கள் இருந்து இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு ஒரு குரூப் சேர்த்துட்டு குரூப் மோதல் இன்னைக்கு பேசவைகளெல்லாம் நடக்குது இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன். இழிவான ஆதாயம் அப்படின்னா ஒரு அர்த்தமான விஷயம். இப்போ ஒரு சாப்பாட்டு பிரியராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு பிரியராக இருக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கூட என்னை கூப்பிட்டீங்கன்னா சாப்பாடு செஞ்சு போட்டிங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு செஞ்சுட்டேன். எப்படி இருக்குன்னா, இவருக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதை இவர் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. கரெக்டுங்களா. இப்போது எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு மேட்டுமை இருக்குது, பெருமை இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்கிட்ட நீங்கள் ஒரு தாழ்மை காட்டுறீங்க அப்படின்னா எனக்கு கொடுக்குற மரியாதையும் கனத்தையும் நான் வந்து அதை எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா என்னுடைய சுய லாபத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே அந்த இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன். இந்த மாதிரியான எண்ணம் அந்த இச்சை நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அடுத்தது அந்நியரை உபசரிக்கிறவன். அந்நியர் அப்படின்னா இங்க யார் சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தில் அல்லாதவர்களா? ஆமா, அது நீங்க இன்னும் சொல்ல போனா இது அந்நியர்கள் வார்த்தை விட நீங்க இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் அந்திகிறிஸ்து அமைப்புல எத்தனையோ இருக்காங்க. பாபிலோன் மத்தியில் குடியிருக்க சியோன்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த அனுசரித்து போகிற விஷயங்களாகட்டும், அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி, அதாவது அவங்களோட உடன்படுற விஷயத்துக்கு சொல்ல, அவங்களுக்கு சத்தியம் சொல்கிற விஷயங்கள, அவங்க ஒரு பேசிக் கிளாஸ் கேட்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள கவனிக்கிற விஷயங்கள, அவங்கள உபசரிக்கிற விஷயங்கள, நமக்கு அந்நியர் அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் சபை ஐக்கியத்தில் இருக்கிறவங்களையும் வச்சுக்கலாம். இங்கே அந்நியர் யாருக்கு அப்படின்னா அவருக்கு பிரியமானவர்கள் மாத்திரம் நம்ம எப்படி இருக்கோம்னா கவனிப்போம். இப்போ எனக்கு வினோத் பாபு பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவர் எனக்கு ரொம்ப இணக்கமானவர்னா நான் அவரை மட்டும் நல்லா கவனிப்பேன். எனக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா அவரை நான் கவனிக்கவே மாட்டேன். அவரை நான் வந்து இது பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். அப்போ எனக்கு அந்நியர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, எனக்கு எல்லாரையும் நான் நடத்துகிற விஷயம், அதாவது நல்லோர் மேல் பிரியமுள்ளவன். இந்த 2 பாயிண்ட்டுமே ஒன்னோட ஒன்று. நல்லோர் மேல் பிரியமுள்ளவன். இப்போ இங்கே நல்லோர் யாரு? நல்லவங்களை மட்டும் பிடிக்கும். இது 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 நீங்கள் ஒரு மேலோட்டமாக படித்து பார்த்தீங்கன்னா நல்லோர் மேல் பிரியமுள்ளவன் அப்படி சொல்லி பார்த்தா இது எப்படி இருக்கும்? நல்லவங்க மட்டும் மேலே பிரியமாக ஒரு பெரிய விஷயம் இல்லையே, அப்படிதான் இருக்குங்க. அப்படி இல்லை. இங்கே நல்லோர் மேல் அப்படின்னா நல்லோர் யாருன்னா இங்கே கிறிஸ்துவுக்குள் உண்டான உடன் சகோதர சகோதரி, அவங்க தான் நல்லோர். புரியுதுங்களா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. நல்லோர் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துவுக்குள் உள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரி, உடன் ஊழியர்கள், சகோதர சகோதரிகள். இவங்க மேலே வந்து நம்ம என்ன அலாதி பிரியம், எல்லோரும் மேலேயும் நம்ம வந்து பிரியமாக இருக்கணும். அதிலும் அதிகமாக யார் மேலே இருக்கணும்? நம்முடைய சபையில் ஐக்கியத்திற்குரிய சகோதர சகோதரி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கணும். அவங்க பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய தேவைகளையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செய்யறது. கரெக்டுங்களா? இப்போ எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், என் மனைவி என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, இல்லை என் கணவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? நம்முடைய தேவையை நம்ம அவங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதுதான் பிரியம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்க, எவ்வளோ பிரியமாக இருந்தால் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பிரியம் அப்படின்னா என்னன்னா சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி ரொம்ப பிரியமாக இருக்கிறது. அப்புறம் தெளிந்த புத்தியுள்ளவன், ஷார்ட் மைண்ட். எதுல? சத்தியத்தில். அவங்களுக்கு இந்த விசுவாசத்தில்
நாம கொண்டிருக்கிற மகாபரிசுத்தமான விசுவாசம், நம்மகிட்ட இருக்கிற சத்தியம், நம்மளுடைய டாக்டரின்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படி தெளிவாக இருக்கணும்னு என்னன்னா அவங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். யார் ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் தெளிவாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறாங்கன்னா அவன் நல்லா தெளிவாக இருக்கான் அப்படி சொல்லலாம். அரைகுறையாக படிச்சிருக்கிறாங்க நம்ம தெளிவாக இருக்குன்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா? அப்போ சத்திய அறிவு அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரூத் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நீதிமான் இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், அப்புறம் பரிசுத்தவானாக இருக்கணும். ஏன் இது ரெண்டு தனித்தனி பாயிண்ட் நான் ஒன்றா போட்டிருக்கோங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தவான். நீதிமான் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம விசுவாசத்து நிமித்தம் நம்ம எப்போ உடன்படிக்கை செய்யணுமோ அப்போ வந்து கிருபையா நம்ம நீதிமான் ஆயிடும். அப்புறம் அந்த நீதிமான் தக்க வச்சுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். நம்முடைய அந்த வாழ்க்கை பரிசுத்தவான்கிற வாழ்க்கை. பின்னாடி கூட பாயிண்ட் வருதுங்க, 3ஆம் அதிகாரத்தில் வருது, நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது இச்சை அடக்கம் உள்ளவன். இந்த இச்சை அடக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இழிவான ஆதாயத்தை தேடுறது அதோட ஒரு கண்டினியூஷன் தான் இந்த இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட இச்சை அடக்கம் இருக்கணும்னா எல்லாத்துலேயும், எல்லா விஷயத்துலையும். ஏன்னா மாமிசம் தூண்டும், அதை நம்ம வந்து மாமிசம் தூண்டு தான் செய்யும். நாம் அதை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து நாம மந்தைக்கு மாதிரியான ஒரு ஆட்களாக இருக்கணும். அந்த அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் தான் இங்கே மூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. அடுத்தது ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லுவோம். ஒருவேளை சகோதர சகோதரர்களுக்கு யாருக்காவது சபையில் டவுட் வருதுங்களா? இல்லை ஏதாவது அவங்களுக்கு வந்து எப்படி வாழணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? அலுவலகத்திலையா, இல்லை குடும்பத்திலையா, இல்லை சபை ஐக்கியத்திலையா யாருக்காவது பிரச்சனையா? அவங்கள கூப்பிட்டு உலக பிரகாரமாக அட்வைஸ் பண்ணுறதில்ல மூப்பருடைய வேலை. அப்படிப்பட்ட அவங்க மூப்பருடைய தகுதியிலே அது இல்லை. சத்திய வசனத்து நிமித்தம் வசனங்களை மேற்கோள் காட்டி அவங்க சொல்லணும். ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லணும். இங்கே ஆரோக்கியமான உபதேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது அந்த ஆரோக்கியமான உபதேசம் அப்படிங்கிறது சத்தியம். உபதேசம் சொன்னாலே சத்தியத்தை எடுத்து பாருங்க. வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி நடந்துக்கணும், இது மீறி செஞ்சால் இது தவறு. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லவன். வல்லவன் சொல்லப்பட்டிருக்கு, நல்லவன் சொல்ல நல்லவன் வேற வல்லவன் வேற. கரெக்டுங்களா? நல்லவன் என்ன தெரியுங்களா? நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறது. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் செய்யறது கரெக்டு தான், நான் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்காது, அது நான் வல்லவன். சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இங்கே ஏன்னா நான் எதிர் பேசுகிறவர்கள் யார் எதிர் பேசுவோம்? எதிர்த்து பேசுகிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. யாராவது எதிர்த்து கேட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுறது? கண்டனம் பண்ணி ஆஃப் பண்ணிடுறான். அப்படியா? அப்படியா இல்லை. இங்கே எப்படின்னா எதிர் பேசுகிறவர்கள் அப்படின்னு போது ஒரு டாக்டரினுக்கு எகெயின்ஸ்டாக நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள கண்டிச்சு சரியான விசுவாசம் இதுதான் அப்படின்னு சொல்கிறேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தாச்சு, இந்த வருஷம் 1874 வந்துட்டார், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிச்சாச்சுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாச நிமித்தம் அவர் தேவனோட உடன்படிக்கை செய்கிறாங்க ஞானஸ்தானத்தில். அப்புறம் இந்த சபை ஐக்கியத்தில் நம்ம கூட இருக்காங்க. திடீர்னு அவங்க என்ன அந்த கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கு புறம்பா மாறுது, எண்ணங்கள் மாறுது. சாத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை தூண்டலாம். அப்போ என்னன்னா அந்த மூப்பர் என்ன பண்ணுன்னா, இல்லை விசுவாசம் இதுதான், இந்த விசுவாசத்துக்கு உடன்பட்டு தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, தேவனோட உடன்படிக்கை செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நல்லா குறித்து அவங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் மேலே சொன்ன வசனத்தின் பாயிண்ட் மாதிரி அந்த வசனத்தில் அவங்க வந்து வசனத்தில் விளக்கி அவங்க சொல்லி புரிய வச்சு பண்ணணும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவன் அப்படின்னு என்னன்னா, வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவன்னா பைபிள் எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சி நெஞ்சோடு சாத்திட்டு அப்படியே பிடிச்சிட்டு பற்றி கொள்கிறவன் அது அல்ல. இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி முதல்ல அவங்க நடக்கணும், மற்றவர்களையும் நடக்க வைக்கணும். எல்லாத்துக்கும் வசனம் தான். நீங்கள் இந்த மாதிரி கவனிச்சு பார்த்துருப்பீங்க, கட்டாயமாக உங்களுடைய கண்களை யாராவது பட்டிருப்பாங்க, அப்படிப்பட்ட சகோதரர் இருப்பாங்க. எல்லாவற்றுக்கும் வசனத்தை சொல்லுவாங்க. சில நேரங்களில் நமக்கு அவங்க மேலே கோபம் கூட வரும். இது மாம்ச பிரகாரமா எல்லாத்துக்கும் வசனம் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சகோதரர் இருக்காங்க, இருக்கதான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கணுமாமா ஒரு மூப்பர். எல்லாத்துக்கும் வசனம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும், அந்த வசனத்துக்கான விளக்கம் தெரிஞ்சிருக்கணும், அது சத்தியமா அவங்க மற்றவங்களுக்கு போதிக்கணும். சரிங்களா? இந்த போதக சமத்தன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். இது எல்லாமே சபையினுடைய
மூப்பர்களுடைய தகுதி. இப்படி தகுதி வாய்ந்த மூப்பர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணணும்னா சபையில் கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் கண்டு இவர் தான் சரியான மூப்பர், இவங்க தான் சபைக்கு தேவையான மூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு புது சிருஷ்டிகளுக்கு தேவன் கொடுத்துக்கூடிய நியமம் எப்படின்னா, புது சிருஷ்டிகளுக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய கட்டளைகள் என்னன்னா, அந்த புது சிருஷ்டிகளுக்கு மெய்ப்பன அந்த புது சிருஷ்டிகளே சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். இதுதான் கட்டளை. கரெக்டுங்களா? யார் என்னை வழிநடத்தணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கணும். நம்மை வழிநடத்தக்கூடியவர்களை நாம தேர்வு செய்யணும். அது ஓட்டெடுப்பு மூலமா இருக்கலாம், கைகளை உயர்த்துறது, அது நிறைய அநேக விஷயங்கள் இருக்கு. அதை குறித்து தேவனுக்கு சித்தம் தான் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இது மாத்திரம் தனி ஒரு பாடங்களை கூட சகோதரர்கள் பின்னாடி எடுப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனிக்க. இது இப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த மூப்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த சபை ஒரு நல்ல ஒரு ஆகச்சிறந்த சபையா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனாலதான் முதல்ல தீத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, இப்படிப்பட்ட தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, மூப்பர்களா ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக பிரகாரமா எப்படி இருக்கு, ஒரு தலைவர்கள் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி இருக்காங்கன்னா, என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயங்களுக்கு தடையா இருப்பாங்க. அவங்களே ஒரு சில நேரங்களில் பாரமா இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம இங்கே ஒரு 10 பேர் இருக்கோம், 10 பேர் இல்லை, ஒரு 6 பேர் இருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 6 பேரில் இப்போ நான் ஒரு பேச்சு சொல்றேங்க, நான் தான் லீடர் வச்சுக்கோங்க. நம்ம 6 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைக்கு நானே தடையா இருக்கிறேன், நானே அந்த வேலைக்கு பாரமா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சரியான தலைமை பண்பு எனக்கு இருக்கா? அப்போ சரியான தலைமை பண்பு என்னன்னா, நான் முன்னின்று இந்த விஷயங்களை நான் எடுத்து செய்யணும். அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் நான் முன்னாடி நிற்கணும். அடி விழுந்தா அடி எனக்கு தான் விழுகணும். அதான் சரியான தலைமை. கரெக்டுங்களா? இது இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல கூட இதான் சொல்லி தராங்க. ஆஃபீஸில் கூட அப்படிதான் இருக்கு. ஒரு தலைமை பண்பு வளர்த்துறதுக்கு இப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்கணும்னா, நாம் எல்லாத்துக்கும் மாதிரியா இருக்கணும். பேதுரு சொல்றாரு இல்லைங்களா, மந்தைக்கு மாதிரியா இருந்து காட்டு. கரெக்டுங்களா? அப்படித்தான் சொல்றாங்க. அடுத்தது, ஒருவேளை இந்த சபைகளில் இதுதான் முதல்ல குறைபாடாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த சபைக்கு சரியான ஒரு மூப்பர் தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா அந்த சபை ஒரு சிறந்த சபையாக வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த நம்ம மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் தீத்துவுக்கு முதல்ல அதை செய்ய சொல்கிறார். அதை செஞ்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. அந்த சபையில் அநேக கள்ள சகோதரர்கள் இருக்காங்க. அவங்கள கண்டிக்கிறது, மாயக்காரர் அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கோம். மாயக்காரனா மாயமாலம் பண்றவங்க. ஆக்டர், எப்படிப்பட்ட ஆக்டர்? ஆக்டர்னா நடிக்கிறவங்க. சரி, நடிக்கிறவங்கன்னா எப்படி நடிக்கிறவங்க? சகோதரன் மாதிரியே இருக்கும், ஆனால் சகோதரன் அல்ல. ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும், பேச்சுலையும் சரி நடக்கையிலும் சரி பரிசுத்தமாக இருக்கும், ஆனால் அது ஆக்டிங் தான். இப்படி இருக்கிறவங்களை அடையாளம் கண்டு பண்ணணும். அப்படி இருந்தாங்களா அப்படின்னா இந்த கிரேத்தா தீவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க. வசன பகுதி வாசிக்கலாம் பாருங்க. 10வது வசனம் 11வது வசனம். 1ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்துல நான் முதல்ல அநேகர், அதுல விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். யாருக்குள்ள சொல்றாருங்க? யார் விருத்த சேதனம் பண்ணியிருப்பானா? யூதர்கள். அப்ப யூதர்கள் அங்க இருக்கிறாங்க, கிரேத்த தீவில் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இந்த சபைகள் கிரேத்தா சபைக்குள்ள இருக்கிறாங்க, அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு இருக்கிறாங்க. அவங்க தான் இங்க முக்கியமான பிரச்சனைகள் காரணமே. அவங்கள அடையாளம் கண்டு அவங்கள சரி செய்யறதை குறித்து இப்ப அடுத்து சொல்றாரு. அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். 11வது வசனம். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார். முழு குடும்பங்களையும், விசுவாச குடும்பம் எல்லா சபையில் இருக்க அத்தனை பேர்த்தையும் கெடுத்துருவாங்க. எப்படி? இழிவான ஆதாயத்துக்கு. என்ன ஆதாயம்? என்ன விஷயம்? அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? அன்னைக்கு இருந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஒருவேளை இதனுடைய இந்த பிரச்சனையுடைய பேக்ரவுண்டு நான் சொல்றேன், நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா உள்வாங்கணும். விருத்த சேதனம்
இவங்க யூதர்கள், யூத பாரம்பரியம் ஒன்று இருக்கு. அந்த யூத பாரம்பரியத்தையே சத்தியத்துக்கு வந்த ஜனங்களையும் செய்ய சொல்லி புரியுதுங்களா? யூதர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்க விருச்சேதம் உள்ளவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்லைங்க நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கட்டாயம் விருச்சேதம் பண்ணணும். இப்போ இதை குறித்து நாளைக்கு வரக்கூடிய பாடங்களில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இது என்ன பிரச்சனைங்க மட்டும் எனக்கு சொல்லிடுறேன். இதுக்கு மேற்கொண்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நேரம் பத்தாது. இதை குறித்து மாத்திரம் நம்ம டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்லணும்னா, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். இப்போ நம்ம சத்தியத்துக்கு நம்ம யாரை விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோமா? நம்மளுடைய விருத்த சேதனம் என்னங்க? ஞானஸ்தானம் தான். கரெக்டுங்களா? ஆனால் அவங்க ஞானஸ்தானம் பண்ணாலும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சில விஷயங்களை செய்யணும். அது 8ஆம் நாளில் விருச்சேதம் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கீங்க, அதை செய்ய சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விருச்சேதம் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களையும் பண்ண வைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இதுதான் சத்தியம் சொல்கிறாங்க, தவறான விஷயம் இல்லைங்களா? ஓகே. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, பழைய விஷயங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டு சத்தியத்தில் வந்ததுக்கப்புறம் அதை செய்ய சொல்லி நிர்பந்தம் பண்ணுற விஷயங்கள். கரெக்டுங்களா? அதை எது இன்னைக்கும் கூட சபையில் இருக்கலாம். எது பழைய விஷயங்கள்? நம்ம பழைய பாரம்பரியம். பேர் சபையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம். நாங்கள் அந்திகிறிஸ்து அமைப்பில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? எங்கள் சபையிலெல்லாம் நாங்கள் இப்படி தான் பாட்டு போடுவோம். எங்கள் சபையிலெல்லாம் நாங்கள் இப்படி தான் சப்ஜெக்ட் பேசுவோம். எங்கள் சபையிலெல்லாம் நாங்கள் இப்படி தான் காணிக்கை எடுப்போம். எங்கள் சபையிலெல்லாம் நாங்கள் இப்படி தான் மீட்டிங் நடத்துவோம். எங்கள் சபையிலெல்லாம் நாங்கள் இப்படி தான் கன்வென்ஸ் பண்ணுவோம். அதனால் நீங்களும் அப்படி தான் பண்ணணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கம்பேரிசனுக்காக நீங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கா சொல்கிறேன். கரெக்டுங்களா? இதுதான். அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டாயம் வாயை, வசனம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். ஏன்? அவங்க அடங்க மாட்டாங்க, நாம தான் அடக்கணும். யார் அடக்கணும்? தீத்து தான் அடக்கணும். பவுல் சொல்றார், அவருடைய வாயை அடக்க வேண்டும். எப்படி அடக்கணும்? பெரிய துணி எடுத்து போயிட்டு வாயை கட்டிடுறதா? பெரிய பேண்டேஜ் ஒட்டிடுறதா? இல்லை. அவங்க அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது தவறு அப்படி சொல்லி புரிய வச்சிட்டோம்னா வாய் அடக்கிட்டோம். மேற்கொண்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது தவறு, அவங்க செஞ்சதுக்கு தவறுன்னு புரிய வச்சிட்டோம்னா போதும். இதுதான் நல்ல அருமையான ஒரு 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 மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேச சண்டை போடுறதில்ல, மாறா அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னா அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? ரைட். அடுத்தது, அவங்க அந்த சபையில் இருக்கக்கூடிய அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வசனம் வாசிங்க. 12வது வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேட்டா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவனே சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த ஊர் ஜனங்களுக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறாருங்க. யார் கொடுக்க சர்டிபிகேட்? பவுல் கொடுக்கல. நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டாம், பவுல் கொடுக்கல. பவுல் சொல்றாரு, ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் அப்படின்னு நான் சொல்லிங்க. உங்க ஊருக்காரர், உங்க ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷனே சொல்லியிருக்கிறார். அதான தீர்க்கதரிசி. யாருங்க அந்த தீர்க்கதரிசி? கரெக்டா சொல்லியிருக்காருல்ல. தீர்க்கதரிசி நம்ம வந்து சத்தியத்துல நம்முடைய யெகோவா தேவனுடைய தீர்க்கதரிசி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அது ஒரு உலக பிரகாரமான மனுஷன். அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? எபி மெனிடஸ். கரெக்டா படிச்சுனா ஓகே. இவர் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவ ஞானி. இவருக்கும் சத்தியத்துக்கு சம்பந்தமே இல்லை. இவர் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன். அந்த ஊர்ல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்கதரிசின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அவரே என்ன சொல்லியிருக்காராம, இப்போ இது பவுலுடைய ஞானத்தை பாருங்க. ஒருத்தர் திட்டுறதுன்னா, அவங்களோட தவறு சொல்றதுன்னா நான் சொல்லல, உங்க ஊர்ல இருக்கிறவங்க உங்க அப்பா அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க உங்களை பத்தி அப்படின்ற மாதிரி தான் இங்க அவர் சொல்றாரு. சரி, இப்போ இந்த அப்படி ஓயா பொய்யர், நான் ஸ்டாப் லையர், இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும், துஷ்ட மிருகங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குணம். இவங்களாம் சத்தியத்தில் இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கா? கரெக்டுங்களா? அப்ப இவங்களெல்லாம் சீர்படுத்துறது சரிப்படுத்துறதுன்னா எவ்வளவு ஒரு கடினமான வேலை. அப்போ பவுல் தீர்த்து கொடுத்துருக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுங்களா? ரொம்ப சாதாரண வேலையே இல்லைங்க இது. பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். 16வது வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். யாரு?
கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவ்வளவுதான், இங்க முடிஞ்சு போச்சு. பேருக்கு தான் பைபிள் ஸ்டூடெண்ட், பேருக்கு தான் பேர். நாங்கள் யாருங்க? நாங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்டுங்க. பைபிள் படிப்பீங்களா? இல்லைங்க. நான் ஈவினிங் ஆனால் 7 மணிக்கு ஏதாவது ஒரு புக்கு எடுப்பாங்க, அது வேண்டாம் விருப்பம் நாங்கள் கேட்போங்க. ஆனால் எங்கள் பேர் பைபிள் ஸ்டூடெண்ட்டுங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? கார்த்திகன் பிரதர் இப்படி தான் பேசுவார், உங்களுக்கு தெரியும். இது ஏன் காரணம்னா, நான் இருக்கேன் இப்படி. இது என்னுடைய குறை. என்னுடைய குறை முதல்ல எனக்கு தெரியுது. அதனால வேகமாக ஓடி வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். தேவை ஏற்படும் போது மட்டும் அந்த பைபிள் எடுத்து படிக்கணும். எவ்வளவு பாவம் இல்லையா? சரி, படிச்சிட்டோம், ரைட்டு. எல்லாத்துக்கும் விளக்க சொல்ல தெரியும். கரெக்டுங்களா? ஈடுபடியா? ஆமா, பயங்கரம் பேசுவோம். முதலாம் உலகமா எப்படி நினைச்சது சூப்பரா சொல்லுவோம். ராஜ்யமா நம்மளே மாதிரி பேசுறதுக்கு யாருமே இல்லை. சரி, அதுக்கு உண்டான கிரியை காட்டுறீங்களா? இல்லை. அங்கதான் பிரச்சனை. இதுலதான் நம்ம வீக்கே. கரெக்டுங்களா? அடுத்தது, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும். இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்க? யார் அருவருக்கிறா? தேவன் அருவருக்கிறார். இது அந்த மாதிரி. ஏன்னா என்னை நானே அருவருத்துக்கணும். இப்படி பார்த்தா என்னை பார்த்தா எனக்கே எப்படி இருக்குங்க? ஏன்? தேவன் என்னை நம்பி எவ்வளவு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பேர் எப்படி வச்சிருக்காரு தேவன்? நமக்கு எல்லாத்துக்கும் புது சிருஷ்டி. சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவனுக்கு சத்தியம் தெரியலன்னு எப்படி இருக்கும்? கரெக்டுங்களா? இப்ப நமக்கு வசனம் தெரியலன்னா அப்ப வசனம் தெரியணுங்கிறது அவ்வளவு முக்கியமா? வசனம் தெரியறதில்ல, சத்தியம் தெரியணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப சத்தியம் தெரியல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உலக அறிவை, உலக ஞானத்தை அங்க செயல்படுத்த ஆரம்பித்தோம். மற்றவங்க ஆலோசனை கேட்டா கூட ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உலக அறிவையும் உலக ஞானத்தையும் தான் சொல்லுமே தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தேவை உலக அறிவு அல்ல, சத்திய அறிவு, சத்திய ஞானம். அடுத்தது, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள். எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நாகரிகமா இதை போட்டிருக்கு. நான் சொல்லட்டுங்களா? கிரியை, கிரியைன்னு என்னங்க? வேற கிரியைக்கு என்ன வேலைன்னு சொல்லாம கிரியை, கிரியை செய்ய, வேலை செய்ய, வேலை செய்ய ஆகாதவர்கள், வேலைக்கு ஆகாதவன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களா ஒரு வேலையை உட்பட செய்ய தெரியாது. என்னமோ நமக்கு நிறைய வேலை செய்ய தெரியும் மாதிரி அவங்க ஒரு வேலை உட்பட செய்ய தெரியாது. வேலைக்கு ஆகாதவங்க தான் அவர் இப்படி சொல்றாருன்னா எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். அப்ப அவங்க நற்கிரி செய்யறதுக்கு ஆகாதவங்களா மாற்றணும். இப்ப ஆகாதவங்களா இருக்கிறாங்க, தேவன் விரும்பாதவங்களா இருக்கிறாங்க, தேவன் அருவருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் அதுக்காக என்ன பண்றது? கூட்டு போய் எல்லாத்தையும் வந்து கொன்றதுதான். கொலை செஞ்சுட்டே வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியா? இன்னைக்கு பிரச்சனை அப்படித்தான். எப்படி தெரியுங்களா? ஒரு சகோதரர் சரியில்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சகோதரர் சரியில்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் சரியில்லை, உண்மை இப்பத்தாங்க நீங்க உண்மை சொல்லிருக்கீங்கன்றீங்களா? இப்போ நான் சரியில்லை, ஒரு சகோதரன் சரியில்லை, அவருடைய கிரியை சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை, அவருடைய நடக்க சரியில்லை, சத்தியம் அவருக்கு துணிவோடு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அவரை சீர்படுத்துறதல்ல நம்ம வேலை. அவரை சத்தியத்திலிருந்து எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு வச்சா நமக்கு. இங்க ரிப்பேரே யாருக்கு தெரியாதுங்க சகோதரர்களே, ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு தெரியும். கரெக்டா? இந்த காலத்தில் ஒரு ரேடியோ ரிப்பேர்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு ஓடுவாங்க மெக்கானிக்கிட்ட. மெக்கானிக் தான் கரெக்டாக சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா எந்த பார்ட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சி கண் லென்ஸ்லாம் மாட்டி பெரிய ஒரு இதெல்லாம் செக் பண்ணி எது பிரச்சனையும் கண்டுபிடிச்சிருவார். அப்புறம் அதை கழட்டி வச்சிருப்பார். நம்ம அடுத்த நாள் போவோம், ரெடி ஆயிடுச்சுங்களா, என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுவார், நாளைக்கு வாங்கும்பார். போவோம், அதை ரெடி பண்ணிட்டு இருப்பார். இன்னும் 2 நாள் வேலை இருக்குது, நாளானைக்கு வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்கும்பார். நாங்கள் திரும்ப மறுபடியும் போவோம், கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், திரும்ப எடுத்து அசம்பிள் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுங்களா, ரேடியோ தூக்கி போட்டு வேற ரேடியோ வாங்குவோம். கரெக்டுங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா?
அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. ஒருத்தர் ஆகாது அப்படின்னா நம்ம சீர்படுத்துறதுக்கு நமக்கு தெரியல, நம்ம தூக்கி போட்டு வேற இடத்துல ஒருத்தர் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு நமக்கு 4 பேர் வந்துடுவாங்க. இன்னைக்கு தான் ஹெவி காம்படிஷன் ஆச்சு. அதுக்கு ஒரு பழமொழி வேறு நானே சொல்லியிருக்கேன். அந்த பழமொழி, கூரை மேலே சோத்தை போட்டு 1000 காக்கா. அதெல்லாம் எவ்வளவு தவறுங்கிறது தீத்து பிடிக்குமே எனக்கு தெரிஞ்சிச்சு. தீத்துவை அங்கே நியமிச்சது காரணம்னா அவ்வளோ பேர்த்தையும் சீர்படுத்தணும், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களை மாற்றணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. இந்த வேலை செய்யறதுக்கு தீத்துவை அப்போஸ்தலன் பவுல் நியமிச்சு இந்த காரியம் செய்ய வச்சிருக்காரு. ரொம்ப அருமையான விஷயங்கள். இது எல்லாருமே நம்ம புரிஞ்சு கொண்டு செயல்படுத்தணும். சத்தியத்தை படிக்கிற மாத்திரமல்ல, அதை கிரியிலும் செய்யணும். விசுவாசிக்கிறது மட்டும் நமக்கு வேலை இல்லை, அதை நம்ம கிரியிலையும் நம்ம காட்டணும். அப்போ தான் நம்ம வேதம் படித்தவர்கள் வேதத்தின்படி வாழணும். அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் இப்போ சபையில் இருக்கக்கூடிய சபை அங்கங்கள் இருக்காங்க. சபை அங்கங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள். இப்போ சபையுடைய மூப்பர்கள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு தேர்வு செஞ்சாச்சு. இப்போ மூப்பர்கள் தேர்வு செஞ்சால் மட்டும் சரியாயிடுமானா அது ஒரு பாகம் தான். அடுத்து இன்னொரு பாகம் எப்படி இருக்குன்னா, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத அங்கே சொல்கிறாங்க. எப்படி கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான புத்திமதிகள் என்ன. இது இப்போ நம்ம பார்த்துருக்கிற பாடம் கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கா இல்லை நமக்கா அப்படின்னா, இது நமக்கு அப்படிங்கிறத விட முதல்ல எனக்கு, அப்புறம் உங்களுக்கு. சரிங்களா? எப்பவுமே அதுதான் பாருங்க. எப்படி அப்படின்னா, எப்படி சொல்லணும், தீத்துவுக்கு அது முக்கியமாக இங்கே ஆரம்பிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் எப்படி சொல்றாங்க, சரி செய்யறதுக்கு அந்த பிரச்சனைகளை பேசுங்கன்ற. கரெக்டுங்களா? ஒருவேளை இன்னைக்கு அது நடைமுறை வாழ்க்கையில் இப்போ நம்ம சபையில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கோ அதை பற்றி பேசணும்னா அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும். கரெக்டா? நான் மீண்டும் ஏன் சொல்றேன்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இங்கே அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு சொல்றாங்க, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களே பேசுன்றார். சரி, யாருக்கு? சபையில் இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு. சபையில் இருக்கக்கூடிய அங்கங்கள் நீங்க 4ஆ பிரிக்கலாம். யார் 4 பேர்? 1 முதிர் வயதுள்ள புருஷர்கள், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், பாலிய புருஷர்கள், பாலிய ஸ்திரீகள். அங்க பாலிய புருஷர்களுக்கு ஷா இருக்காது, இது தயவுசெய்து நீங்க மன்னிச்சுக்கணும். கவனிச்சு பாருங்க, இங்க புருஷர்கள்ல ஷா மட்டும் இல்லை. ஓகேங்களா? ரைட். அடுத்தது யார் இவங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி. எப்படிப்பட்ட கேட்டகரி? மூத்த சகோதர சகோதரிகள், பாலிய புருஷர் ஸ்திரீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள். இவ்வளவுதான் 4ஆ பிரிச்சிருக்காங்க. இப்போ மூத்த சகோதரர்கள் எப்படி இருக்கணும்? சபைகள்ல மூத்த சகோதரர்கள் எப்படி இருக்கணும்? வயது சென்றவர்கள் வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? வயது சென்றவர்கள், வயசானவங்க இருக்காங்க. ஒரு வயசான சகோதரர் இருக்கிறாருன்னா அவர் எப்படி நடந்துக்கணும்? நான் வசனம் இங்கே வராது, நீங்க படிச்சு பாருங்க. எப்படி நடந்துக்கணும் ஒரு எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும். சொன்னா, நாம தான் வயசுல பெரியவங்க, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு கூடாதுங்கிற. நீங்க வசனம் படிச்சு பாருங்க, அப்படி இருக்கு. நான் சொல்லிங்க, பவுல் சொல்றாரு. எப்படி இருக்கணும்? இளைய சகோதரர்களுக்கு நீங்க ஒரு மாதிரியா நீங்க இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை எதுல? எல்லாவற்றிலையும், நடக்கையிலையாகட்டும், பேச்சிலையாகட்டும், செய்கையிலையாகட்டும், கிரியை செயலிலையாகட்டும், எல்லாவற்றிலும் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதுதான் மூத்த சகோதரருடைய வேலை. அது மட்டும் இல்ல, இளைய சகோதர சகோதரிகளை, சபையில் இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளை நல்லா மோட்டிவேட் பண்ணணும், நல்லா என்கரேஜ் பண்றது மட்டும்தான் உங்களுடைய கடைசி கால வாழ்க்கையா இருக்கணும். இந்த சத்தியத்துல தேவன் ஏன் மூத்த சகோதர சகோதரிகளை சபையில வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? நான் சொல்றேன், மூத்த சகோதர சகோதரிகள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மூப்பர்கள் அல்ல, மூப்பர்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி சொல்ற விஷயம். சரிங்களா? அவங்க எப்படி இருக்கணும்னா, எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் எப்படி இருக்கணும்னா, இளைய சகோதரர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மூத்த சகோதரிகள் சபையில் இருப்பாங்க. மூத்த சகோதரிகள் அவங்க எப்படி இருக்கணும்னா, அவங்க ரொம்ப முக்கியமா இளைய சகோதரிகள் இருப்பாங்க இல்லைங்களா சபையில. அந்த இளைய சகோதரிகளுக்கு அவங்க சத்தியத்துல எப்படி நடந்துக்கணும், கணவனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், சரிங்களா, குழந்தைகள் எப்படி பராமரிக்கணும், சபைக்குடிக்கு எப்படி தவறாம வரணும், இப்படிப்பட்ட நற்குணங்களை சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
ஒரு சகோதரியா இருந்து சத்தியத்துல எப்படிப்பட்ட கஷ்டங்கள் அவங்க சந்திச்சாங்களோ அதைய இவங்க பின்னாடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு அவங்க எடுத்து சொல்றாங்களா இருக்கும். ஒரு சகோதரிகளுடைய ஊழியங்கள் அநேகம் இருக்கு, அது நிறைய பாடங்கள் சகோதரர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் இந்த சகோதரிகள் முன்னாடி செஞ்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள செய்ய பழக வைக்கிறதும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் இது மூத்த சகோதரிகள் சபையில் செய்யணும். சரிங்களா? இவங்க சத்தியத்துக்கு வந்த புதுசுல ஒரு சில வேலைகள் செஞ்சிருப்பாங்க. அந்த வேலை செய்யற வாய்ப்புகள் தேவன் கொடுத்துருப்பாங்க. அந்த வேலைகளை சில திறமையா செஞ்சிருப்பாங்க. பின்னாடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு அவங்க அதை விட்டு கொடுத்து செய்ய வைக்கணும், செய்ய பழக்கணும். இது ஏன்னா அவங்களையும் பலி செலுத்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குற விஷயங்கள் இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியத்துல ஒரு ஸ்திரீகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத மூத்த சகோதரிகள் தான் இன்னும் அநேக சபைகள்ல, இன்னும் சொல்ல போனா இன்னும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க. இன்னும் இது நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இல்லை மற்ற சபைகள் எல்லாம் இந்த மூத்த சகோதரிகள் மட்டும் அவங்களுடைய ஊழியங்கள் ஒரு ஆகச்சிறந்த ஊழியங்கள் தான். நான் அதை மறுக்கவே முடியாது. அவங்கெல்லாம் நிறைய புத்திமதிகள் அவங்களுக்கு சொல்லி சத்தியத்தில். அப்ப யார் இவங்க இதெல்லாம் யாரும் செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி நடக்கிறத சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஒரு ஸ்திரீ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்படி சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பங்கு இருக்குது. இதை செய்யறதுக்கு பழக்குங்கிறார், சொல்லிக் கொடுங்கிறார். அடுத்தது இளைய சகோதரர்கள் எப்படி இருக்கணும்? மூத்த சகோதரிகளுக்கு இந்த இளைய சகோதரர் ரெண்டு பேர்த்தையுமே நீங்க வேணா வச்சுக்கணும். இளைய சகோதரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை இந்த சத்தியத்தில் எப்படி இருக்கணும்னா, முதல்ல பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். கரெக்டுங்களா? எல்லா விஷயங்களும் எல்லா வேலைகளையும் இளைய சகோதரர்கள் அந்த வேலையை இழுத்து போட்டு செய்யணும். அதுதான் சபை ஐக்கியத்துக்கு அழகு. கரெக்டுங்களா? இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க வேலை இருந்தாலும் அந்த வேலை ஒரு இளைய சகோதரியும் எடுத்து செய்யணும். அது சகோதரர் செய்ய வேண்டிய சகோதரர் செய்யும், சகோதரி செய்ய வேண்டிய வேலையா செய்யும். ஒரு சபையில இளைய சகோதரில் இருந்து அந்த சபையில ஒரு மூத்த சகோதரி அந்த வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் அந்த சபை யார் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல, ஒரு அப்பா பையன் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, பொண்ணு மொபைல் சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா அம்மா வேலைக்கு போறவாங்க, அம்மா வந்து உடனே அவங்க வாட்டி வேலை செய்யறாங்க. அப்பா துணியெல்லாம் எடுத்து போய் துணி துவைக்கிறார், வீட்டை கூட்டுறாருன்னா அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? ஆனா வயசு பசங்க அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி பார்ப்போம் அந்த ஃபேமிலியை? அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த விசுவாச குடும்பம். இதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இப்போ ஒரு சபைங்கிறது வந்து சபை அங்கங்கள் நம்மளுடைய காரியங்களை நம்ம தீர்மானிக்கணும். அப்போ நம்மளுடைய திருமண காரியங்களாகட்டும், நம்ம அப்பதான் இளையவர்கள் திருமணம் தான் அங்கே பிரதானமாக இருக்கும். அப்புறம் வேலை இருக்கும், படிப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க புரிஞ்சு மூத்த சகோதரர் சொல்றது மாதிரி நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த அங்கே பதிவு செய்கிறாங்க. இந்த மூத்த சகோதரிகள் அவங்களுடைய பங்குல எப்படி இருக்கக்கூடாதுன்னு போது சொல்றாங்க, சீர்கட்ட கிளைவியின் பேச்சா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சீர்கட்ட கிளைவின் பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீர்கட்ட கிளைவின் பேச்சு என்னதுங்களா? அது ஈவில் ஸ்பீக்கிங். நான் மேற்கொண்டு இதை பற்றி நான் சொல்ல விரும்பல. அது ஈவில் ஸ்பீக்கிங் தான், ஆகாத விஷயம். காரணம் என்ன? அவங்களுக்கு அதிகமாக ஓய்வு இருக்கும். கரெக்டுங்களா? அவங்க அதிகமாக வேலைக்கு போக வேண்டிய போகிறவங்களா இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ அதிகமாக நேரம் இருக்கும்போது அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? ஐடியலாக இருக்கும். பைபிள் எடுத்து படிக்கலாமா? எல்லாம் படிச்சது தானே. சப்ஜெக்ட் கேட்கலாமா? எல்லாம் கேட்டது தானே. காரணம், இவங்களுக்கு வயசாயிடுச்சு. சத்தியத்தில் ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டாங்க. பைபிள் படிச்சாச்சு, 66 புத்தகம் படிச்சாச்சு, பேசிக் சப்ஜெக்டா கேட்டாச்சு, அட்வான்ஸ் சப்ஜெக்டா எல்லாமே கேட்டாச்சு. அப்போ அவங்களுக்கு வேலை என்ன? சபையில் என்ன பிரச்சனை இருக்குது எடுத்து பேசுறது. இது சீர்கெட்ட கிளைவின் பேச்சா இருக்கக்கூடாது. மாறா அது வந்து முதிர் வயசுல மாத்திரம் இல்லை, சத்தியத்திலையும் அவங்க முதிர்ச்சி பெற்றவர்களாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அவங்க என்ன பண்றாருன்னா தீர்த்து சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்போஸ்தலன் பவுல் கொடுக்குறாங்க. இந்த எல்லா காரியத்தையும் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த 7-8 வசனம், தீர்த்து 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நீங்க வாசிங்க. தீர்த்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக
உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் ம், நல்லொழுக்கம் உள்ளவனும் ம். குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசியவனுமாய் இருப்பாயாக. கவனிங்க, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவ சொல்றாங்க, நீங்க எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நீ முதல்ல மாதிரியா இருக்கின்ற, நீ மாடலா இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த சத்தியத்தை நான் எடுத்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன விஷயங்கள் பேசுறேனோ அதுக்கு நான் முதல்ல மாதிரியா இருக்கணும். நான் அப்படி இல்லை தான், ஆனால் இனிமேல் நான் இருக்கணும்னு நான் தீர்மானிச்சேன் இந்த பாடத்தை படிக்கும்போது. ஒருவேளை நீங்களும் இந்த பாடத்தை கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம சபை நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா? முதல்ல நாம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுங்கிறது எங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஒழுங்கமாக சத்தியம் எப்படி சொல்லுதோ அந்த சத்திய வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து பழகணும். அப்புறம் என்னன்னா, எதிரியானவன் பிசாசானவன் எதிரியானவன் சாத்தான் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லிற்கு ஒன்றும் இல்லாமல் அவன் வெட்கப்படுறாங்கிறார். நம்மகிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி தேடி பார்த்து அவன் ஃபெயிலியர் ஆகும். அப்படி இருக்கணுமா நம்மளுடைய வாழ்க்கை? கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் முடியுமா? ஐயோ, சாத்தான் தேடி பார்த்து இந்த சிஸ்டர்கிட்ட ஒரு குறையும் இல்லை, இந்த பிரதர்கிட்ட ஒரு குறையும் இல்லை, சரி நாளைக்காவது ஏதாவது தப்பு பண்றாருன்னு பார்க்கலாம், இன்னைக்கு போகலாம், நமக்கு டைம் ஆகி போச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு ஆளுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றது அப்படின்னு போறாருன்னா, சாத்தான் வெட்கப்பட்டு போறாருன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரி, இது முடியுமா? பாசிபிளா? முடியாத விஷயத்த தேவன் ஒருபோதும் நம்மகிட்ட கேட்கவே மாட்டார். இதுக்கு மேலே செஞ்சிருக்காங்க, அதுக்கு அநேக சான்றுகள் இருக்கு நம்முடைய வேதாந்தத்தில். யாரை ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல், அருமையான விஷயம். ஆனா தானியேல் எல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, நம்ம எல்லாமே பூரணர் ஆகாதபடிக்கு இப்ப கார்த்திகேயன் சபையானத்தை அவரே எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நமக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நற்காரிகள் செஞ்சு விசுவாசத்துல வீரர்களா இருந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பாவி தயாராகணுங்கிறதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கணும். அதை தவிர நம்ம அவங்களை என்னைக்கும் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போதும் அது அப்படி சொல்லவே இல்லை. நாம தான் தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இதுவே நான் பவுல் தான் சொல்லிட்டேன்னா நீங்க மன்னிச்சுக்கங்க, எபிரேயர் ஆசிரியர். காரணம் அது அநேக விஷயங்கள் இருக்கு, நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்குவோம். ரைட்டுங்களா? அடுத்தது, ஒரு சபையில ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் சொல்றாருன்னா, இப்ப தீர்த்து கூட சொல்லும் போது ஏன் சொல்றாரு, நீங்க கவனிச்சு பாருங்க, ஏன் நீ எல்லாத்துக்கும் மாதிரியா இரு அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டுக்கணும். சபையில எல்லாத்துக்கும் மாதிரியா ஏன் சொல்றாரு? ஆமா, முதல்ல என்னன்னா, நம்ம இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கிரேட் லீடர் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஃபாலோ. இது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு எப்படி சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா, ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே சபைக்கு மூப்பரா உட்காரணுங்கிற எண்ணம் தான் நமக்குள்ள மேலோங்கி இருக்குது. நாம நினைச்ச விஷயங்களை இங்க செயல்படுத்திடணுங்கிறது தான் நமக்கு இருக்குது. கரெக்டுங்களா? அவர் கை கொடுத்து தொட்டிலிருந்து தூக்கும் போதே வாங்க மூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய தேவைகள், அதுக்கு தகுதிகள் ஒன்று, நமக்கு எப்படின்னா நம்ம ஆசை இருக்கலாம், அதுக்கு உண்டான தகுதிகள் இருக்காங்க தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு. சபையாகும் நம்ம அநேக முறை பாடங்களை சொல்லியிருக்கோங்க. எப்படின்னா, சபையாகணுங்கிற ஆசை நமக்குள்ள இருக்கு, அந்த தகுதிகள் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம், சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு 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 பொறுப்பு அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதிகளும் இருக்கு. தகுதிகள் நம்ம ஒருபோதும் வச்சுக்க மாட்டோம், ஆனால் பொறுப்பு மாத்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இங்கே இந்த கிரேத்தா தீவுங்கிற சபை என்ன பிரச்சனை, அங்கே முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? அங்கே இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அங்கே அந்த மாயக்காரர்கள் தான். இப்போ நம்ம எவ்வளோ பார்த்தாலும் மாயக்காரர்கள், சபை அங்கத்தில் இருக்கக்கூடிய மாயக்காரர்கள். அவங்க அந்த மாயக்காரன் என்ன தெரியுங்களா? இந்த பேருக்கு பேப்டிசம் எடுத்தவங்க, பேருக்கு சத்தியத்தில் இருக்கிறவங்க, அவங்க தான் எப்பவுமே பிரச்சனை. அவங்களுக்குள்ள சத்தியம் இல்லை. அவங்களுக்கு புது சிஸ்டம் என்னன்னு தெரியாது, பலியின் ஜீவன் என்னன்னு தெரியாது, ஏன் ஞானஸ்தானம் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள கிரியைகள் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குமா? இருக்கவே இருக்காது, ஒருபோதும் இருக்காது. அப்போ அவங்கள நம்ம எப்படி சரி செய்யணும்? அவங்கள விலக்கி வைக்கிறது இல்லை, அவங்கள சீர்படுத்தணும். நாம மாதிரியா இருந்து அவங்கள சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம். அடுத்தது 9-10 வசனங்கள். 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லா
எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக ம், தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து ம், எதிர்த்து பேசாமல் ம். எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மை காண்பிக்கும் புத்தி சொல்லு. வசந்த கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கும் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிட்டு இருக்குது. இங்க வேலைக்காரர்கள் எப்படி நடந்துக்கணும் அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க. தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குற ஆலோசனை, அந்த தீத்து இதை பெற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்றாரு. இப்ப வேலைக்காரர்களுக்கு இங்க சொல்றாருன்னா, அநேகமாக கிரேத்தா தீவுல நிறைய பேர் வந்து பணிக்கு செல்லக்கூடிய சகோதர சகோதரர் இருந்துக்கணும். பிரதர், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆமா, ஒருவேளை நீங்க அந்த சபையில வந்து அது வந்து ஒரு தீவு சுத்தியும் கடற்கரை அப்படின்னு என்ன இருக்கலாம், ஹார்பர் நிறைய இருக்கலாம், பீச் இதுன்னா காத்து வாங்குறது மட்டும் இல்லை, முதல்ல இதெல்லாம் இப்போ தான் பொழுதுபோக்கு அம்சம்லாம். அப்போல்லாம் என்ன பிஸ்னஸ் தான் இருந்திருக்கும், சுற்றி பிஸ்னஸ் இருந்திருக்கும். அப்போ பிஸ்னஸ் போது அது சார்ந்த தொழில் நிறையா இருந்திருக்கும், தொழிற்சாலைகள் இருந்திருக்கும். அப்போ அங்கே பணியில் செல்றவங்க என்ன சொல்கிறோம், கோயம்புத்தூர் மாதிரி. கரெக்டுங்களா? இதை படிக்கும்போது அப்படியே நம்ம சபைக்கு எழுதுன மாதிரியே நான் நினச்சிக்கிறேன். இப்போ வேலைக்காரர்கள் எப்படி நடத்துக்கணும்னா, எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏன் அப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் நம்ம சத்தியத்தில், எப்படி நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துறது, அவங்க அலங்கரிக்கத்தக்கதாக நம்ம இருக்கணுங்கிறார். இது முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு கூட நான் ஆஃபீஸில் பயங்கரமாக சண்டை போட்டு தான் வந்துருக்கிறேன். வந்துட்டு இதை எடுத்து இப்படி படித்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, நமக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், கீழ்ப்படியணும், கட்டாயமாக கீழ்ப்படியணும், அநேக முறை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? விசுவாசத்து நாம கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கும் புறம்பா ஒரு வேலையை செஞ்சு நம்ம கீழ்ப்படிய வேணும். தேவன் அதை ஒருபோதும் நமக்கு அனுமதிக்கும் போறதில்ல. ஒருவேளை அதை அனுமதிச்சாலும் அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலையில செஞ்சு காமிச்சு, நம்ம இந்த வேலையை யார் செஞ்சா, இவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அது மூலமா எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி செய்ய முடியுது. இவ்வளவு கடுமையான வேலைகளையும் இப்போ வேலைகள் செய்யறதுனால எப்படி அவங்க எஜமான்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க? ஏற்கனவே நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் வேலையை 10 மணி நேரம் செஞ்சு வேலை இம்ப்ரெஸ் பண்ணுறதால, 8 மணி நேரம் வேலைனாலும் 8 மணி நேரம் நம்ம வந்து மற்ற சகோதரர்கள் அதை வந்து போக்கடிக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த நேரத்தை கடத்தி வேண்டாம் வெறுப்பா செஞ்சு தவறாக செஞ்சு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப தெளிவாக செஞ்சு நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு உண்மையாகவே இதை வந்து ஒரு சாட்சியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடங்களில் நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க. அதை நிறைய பேர் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, சபைகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய சகோதரர்கள், அதில் ரொம்ப மூத்த சகோதரர்கள் எல்லாம் அவங்களோட அனுபவங்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவங்க எப்படி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவனும் அதை வெளியே நமக்கு காமிச்சிருக்கிறார். சகோதரர் வாயிலாகவும் சகோதரிகள் வாயிலாகவும் அது சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய சபைகளில் இதை இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் ஒரு மூத்த சகோதர சகோதரியாக இருக்கிற பட்சத்தில், இல்லை வேலையிடத்தில் செய்யக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட நீங்கள் இதை பற்றி கூட ஷேர் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அடுத்தது, நீங்கள் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து. இன்னொரு முறையில் நான் வந்து பிறமோனுக்குலாம் லெட்டர் எழுத முடியாது, கரெக்டுங்களா? ஒருவேளை இது எழுதும்போது யார் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கலாம், ஒனேசும் ஞாபகத்தில். ஏன்னா ஒரே பிளமோனுக்கு எப்போ எழுதுனாங்க லெட்டரு? டீச்சர் சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. இங்க பாருங்க, டீச்சர் சொல்றாரு, அதனாலதான். பிளமோனுக்கு எப்போ எழுதுனாங்க? சரி, பரவாயில்ல, ஓகே. அந்த பிளமோனுக்கு எழுதுறதுக்கு பிற்பாடு தான் இது எழுதப்பட்டிருக்குதுங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அது 62 அதை எழுதுனாங்க. இப்போ 66 போது கட்டாயம் எழுதும்போது அவருக்கு யாருங்கன்னா நினைவில் வரலாம். பவுல் இது எழுதும்போது உடைசுமை நினைச்சிட்டு கூட எழுதலாம். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி ஒரு நம்ம சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் வரவே கூடாது. நம்ம புது சிருஷ்டின்னு நமக்கு ஒரு நாமம் சூட்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வேற எந்த பேரும் வரக்கூடாது. எந்த பேரு? திருடன்கிற பேரு, கொலைகாரன் அப்படிங்கிற பேரு, கோபக்காரன் அப்படிங்கிற பேரு, கரெக்டுங்களா? எதுவுமே நமக்கு வரக்கூடாது. அந்த புது சிருஷ்டின் நாமம் தரிக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கு வேற எந்த பேருமே நம்ம வாங்கவே கூடாது, கரெக்டுங்களா? இப்படிப்பட்ட ஒரு புத்திகளை நீங்க சொல்லணும் அப்படி சொல்லி தீர்த்து எழுதுறாங்க. அடுத்தது 14வது வசனம் வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி
நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுல வந்து பாருங்க ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுங்க நீங்க சொல்லலாம். இதுல ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. என்ன 3 ஸ்டேஜஸ்னா பாருங்க, சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு, 2வது ஸ்டேஜ் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், 3வது நற்கிரிகளை எந்த நற்கிரியிலும் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 ஸ்டேஜ். எப்படி சொல்லலாம்? இதுதான் பலியின் ஜீவம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானமே ஞானம். அவருடைய சத்திய அறிவு உண்மையாவே நினைக்கவும் மேசிருக்க வைக்கும். எப்படி ஒருத்தருடைய பலியின் ஜீவித்தை 3 வரியில சொல்லிட்டார். 3 வரியில. எப்படி தெரியுங்களா? இந்த பிக்சர் கவனிங்க. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை இதுதான். எப்படி தெரியுங்களா? அப்படியே நீங்க ஒரு காட்சி, நான் சொல்ற காட்சியை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். எல்லாருமே கண் குருடாக்கப்பட்டவங்க, குருடர்கள். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. நேரம் போய் எங்க விழுகிறாங்க? குளிர் விழுகிறாங்க. நீங்க ரோட்ல பாக்குறீங்க, நின்று பாக்குறீங்க. ரோட்ல அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி சாலை மார்க்கமும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. எல்லா குருடர்களும் போறாங்க. ஒருத்தர் பின்ன ஒருத்தரா போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்க போறாங்க? அங்க போய் நேரம் போய் ஒரு குளிர் விழுந்து சாகுறாங்க. கண்ணு தெரியாம விழுகிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் தப்பு நம்ம கையை பிடிச்சி இழுத்து அப்படி வெளியே எடுத்துறாரு. அங்க போகாதீங்க, படுகொலி இருக்குது, விழுந்து அங்க போனீங்கன்னா சாவு நிச்சயம். அப்படிங்களா? சரிங்க, நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வராங்க. இதுதான் சகல அக்கிரமங்கள் என்று நம்மளை மீட்டுக் கொள்றது. யாரோ ஒரு சகோதரன் நம்ம மூலமா நமக்கு என்னன்னா அந்த ஒரு கண் திறக்கப்படுது. கரெக்டுங்களா? 2வது அப்படியே எடுத்துட்டு இப்ப என்ன பண்றதுங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்ப உங்களுக்கு கண் தெரியுது. இப்ப என்ன ஆயிட்டீங்க? நீங்க குழியில் வந்து சாகக்கூடிய ஆள் இல்லை. அந்த கேட்டகரியில் நீங்க வேற கேட்டகரி ஆயிட்டீங்க. தமக்குரிய சொந்த ஜனங்கள். கரெக்டுங்களா? ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த குரூப்ல இல்ல, அந்த குரூப் பிரிச்சு தனியா ரோட்டத்தை நிறுத்தியாச்சு. சரி, இப்ப அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதா? இல்ல. இப்ப திரும்ப உங்களோட வேலை என்ன தெரியுங்களா? இதே மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒரு ரோட்ல, கண்ணு தெரியாம குளிர் விழுறாங்க வருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் செஞ்சாலும் நீங்க அவங்க செய்ய வைக்கிறது. இப்ப என்ன பண்ணணும்? அவங்களும் என்ன பண்ணுவாங்க? போய் ஐயோ இதுல நீ போகாதீங்க, போனீங்கன்னா அங்க ஒரு குழி இருக்குது, விழுந்து செத்துருவீங்க அப்படின்னு சொல்லணும். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. நீ பார்த்தியா? இல்ல, எனக்கு ஒரு சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறேன். காணாமல் விசுவாசிக்கிறேன். நீ குழி பார்த்தியா? இல்ல, பார்க்கல. அப்புறம் எப்படி தெரிஞ்சது? இல்ல, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் சகோதரர் மூலமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இங்க இருந்தா தான் எனக்கு ஜீவன், அங்க போனா எனக்கு சாவு அப்படின்னு சொல்லணும். அப்படியா? சில பேர் கேட்பாங்க. கேட்கறவங்கள நீங்க இது கைப்பிடிச்சு இழுத்து விட்டு ரோட்டை விட்டு கீழே இறக்கி விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு வேலையை கொடுத்துருங்க. அப்படி போறவங்களை என்ன பண்ணுங்க? வழியில் வரவங்களை பிடிச்சி இழுத்து விடுங்க. கேட்காதவங்களா போட்டு போய் குளியல் விடுட்டு. அவ்வளவுதான். இதைத்தான் பவுல் அருமையா நம்ம பலியின், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. சத்தியத்தில் இருக்கிறோம், உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து அப்படியே நம்ம இருக்கிறது இல்லை. நாம நம்மளை எப்படி சத்தியத்தை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி மற்றவர்களையும் கொண்டு வரணும். ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை செய்ய வைக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் செய்யணும், செய்யவும் வைக்கணும். இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். உலக ஜனங்களே அதான் பெருமையும் பேசுறாங்க. கரெக்டுங்களா? சத்தியம் தெரியாதவர்கள் பேசுறது என்ன? இதுதான். அப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் ஊழியம் செய்யணும், மற்றவர்களையும் ஊழியம் செய்ய பழக்கணும், ஊழியம் செய்ய வைக்கணும். அது எப்படிப்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரி. கரெக்டுங்களா? ப்ரேயர் பண்ணணும், இறைவன் வாசிக்கணும், மன்னா படிக்கணும். நான் மட்டும் படிக்கிறது இல்லை, மற்றவர்கள் படிக்க வைக்கணும். கண்டக்ட் பண்ணணும், சேர் எடுத்து போடணும், வீட்டுக்கு வீடு ஊழியம் செய்யணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும். நான் மட்டும் செய்யறதில்லை, மற்றவர்களையும் செய்ய வைக்கணும். நானும் செய்யணும், மற்றவர்களும் செய்ய வைக்கணும். இதுதான் இந்த சத்திய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவி, பலியின் ஜீவி. அடுத்தது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணுங்கிறார். ஏன் இப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? உன்னை அசட்டை பண்ணிடுவாங்கன்ற. அப்படி அசட்டை பண்ணாத, உன்னை அவாய்ட் பண்ணாத அளவுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்கா போல்டா பேசுன்ற. வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாது இருப்பாய். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருங்கன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட சொல்றேன்னா, உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாத அப்படின்ற. நீ சின்ன பையன் சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. சின்ன பையன் நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காளானி, இவன் என்ன முளைச்சு 3 இலை விடல,
அப்படியெல்லாம் ஒன்று யாரும் சொன்னாலும் நீங்கள் வந்து நேற்று முளைச்ச காளான் இல்லை, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, ஜீவ விருட்சம் அப்படிங்கிறத நின்று காட்டுங்க. சத்தியம் உங்களுக்குள்ள வேறொன்று இருக்குதுங்கிறத, உங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் கிரியமாக வெளிப்படுத்தி காட்டுங்க. வயது சென்றவர்கள் எல்லாம் மூத்தவர்கள் அல்ல. யாருங்க இது? எங்கே படிக்கிறோம்? யோபுக்கு படிக்கிறோம் இல்லைங்களா? வயசானவங்க எல்லாமே ஞானிகளும் அல்ல, அறிவாளிகளும் அல்ல. அதே சமயத்தில் இளையவர்கள் எல்லாம் முட்டாள்களும் அல்ல. கரெக்டுங்களா? இந்த விஷயத்த வந்து இங்கே சொல்கிற விஷயம். அடுத்தது நம்ம இந்த 3ஆம் அதிகாரம் முதல் பாகம் எப்படி இருக்கு அப்படின்னா, நடப்பிக்க வேண்டிய நன்னடத்தைகள், குட் கேரக்டர்ஸ் என்ன வசனப்பதி வரும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சகோதரர் வாசிக்கலாம். 1ஆம் வசனம் வாசிக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமா இருக்கவும் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. என்னன்னா, ஏன் நினைப்பூட்டணும்னா, இங்க நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமல், இதெல்லாம் பேசிக் குவாலிட்டிஸ். இது நீங்க அப்படியே ஆவிக்குரிய எடுத்துக்கிட்டு சண்டை பண்றது என்ன, தூசிக்கிறது என்னன்னா நம்ம போக வேண்டாம். பேசிக் கேரக்டர்ஸ். இதெல்லாம் என்ன கேரக்டர்? இப்போ இதுக்கு முன்னாடி வசனம் 1ஆம் வசனத்தை படிச்சுங்களா பாருங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கிருக்கு. இது 5 விஷயம் இருக்கு. ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு, கரெக்டுங்களா? அடுத்தது வந்து நற்கிரியை செய்யறது குறிச்சு இருக்கு. அடுத்து வந்து தூசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து சண்டை பண்ணக்கூடாது. அப்புறம் பொறுமையா இருக்கணும், சார்ந்த குணத்தோடு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்களை இங்க மேற்கோள் காமிச்சு சொல்றாரு. சமாதான பிரியரா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க மேற்கோள் காமிச்சு சொல்றாரு. இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம்னா நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம சமாதானம் என்னன்னா, இந்த உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லைங்களா? அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள நிலைச்சிருக்குங்கிறத நம்ம சமாதான பிரியரா இருந்து காமிக்கணும். நம்ம இங்க எப்படி இருக்கோம்னா, அநேக முறை சண்டை பிரியரா நம்ம இருந்துடணும். அதல்ல, சமாதான பிரியர் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அடுத்தது 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இது வந்து நம்ம சத்தியத்தில் வந்தது. நம்ம நீதிமான் ஆயிருக்கிறோம் இல்லைங்களா? இது நம்ம அநேக முறை நம்ம பாடத்தில் பார்த்துக்கிறோம். நம்ம நீதிமானானது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபை. அடுத்த வசனத்துல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இருக்குங்க. 6-7 வசனங்கள்ல தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு. யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை தான் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறது தவிர நாம் என்ன ஆகலை. நம்மளுடைய கிரியை நிமித்தம் நம்ம நீதிமான் ஆகலை. நாம் ஏதாவது நல்லா செஞ்சாயிருக்கோமா? மகா பரிசுத்தத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறோம். பரிசுத்தத்துக்கு வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம வந்திருக்கிறோம். அதான் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவியை வாங்குறது எவ்வளவு பெரிய பரிசுத்தாவியெல்லாம் நீங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் அந்த கிறிஸ்து அமைப்புகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க. பேர் சபைகள்ல, பாபிலோன்ல. எப்படிங்க பரிசுத்தாவி எப்படி வரும்? நல்லா சந்தா கொடுத்தா, நல்லா நிறைய காணி கொடுத்தா, நாக்கில் சிலுவு போட்டா அன்னைக்கு பாசையாக வரும், பரிசுத்தாவி வரும். அதெல்லாம் இல்லை. நாம் நல்ல ஒரு ஒழுக்கத்திலையும் கீழ்ப்படுதலையும் கிரியையிலையும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு நம்ம பயபக்தியோட வேலை செய்யறோம்னா, யார் ஒருத்தர் அந்த தாழ்மையோடு உணர்ச்சியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுத்தாவி தரப்படும். மேலும் மேலும் தரப்படும். நம்ம பரிசுத்தாவி பெற்றுக்கொள்றோம். அது தேவனுடைய வல்லமை. எதுக்கு? இந்த ஊழியங்களை செயல்படுத்துறதுக்கு, இந்த சத்திய வசனங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு. அதை நம்ம செய்யாமல் இருந்து திரும்ப திரும்ப நம்ம கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்காது. அதை கிடைக்கணும். அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமாக நம்ம செஞ்சிடக்கூடாது. அதை துக்கப்படுத்துற மாதிரி பாருங்க. நம்ம வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நீங்க மனசுகுமாரனுக்கு விரோதமாக கூட நீங்க செஞ்சா கூட உங்களுடைய பாவம் மன்னிக்கும். அது மன்னிக்கப்படுறதுங்கிறது 2வது. அது சாபத்துக்குரியதுதான். அதை விட கொடுமையானதுன்னா பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யணும். சரிங்களா? பாருங்க. அடுத்தது 9ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும். முக்கியமா இன்னைக்கு கிரேத்தா தீவில் இருந்த பிரச்சனைகள் என்னன்னா, புத்தியீனமான தர்க்கங்கள். எப்படி? ஏதாவது நியாயப்பிரமாணத்தில் ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க. அதை பத்தி அடுத்து வம்ச வரலாறு, ஜீனியாலஜி எங்கேயுமே பிரச்சனை தான்.
அடுத்தது சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. வாக்குவாதங்களை விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். ஆமா, பிரயோஜனமே இல்லை. நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாரு. தர்க்கங்கள், புத்தியீனமான தர்க்கங்கள், பேசி முடிவு செய்யற விஷயங்கள் நிறைய இருக்கு. சத்தியத்தின் அடிப்படையில் பேச வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கு. ஆனா இங்க இருந்து இது வந்து புத்தியீனமான தர்க்கம், ஆர்கியூமெண்ட். உண்மையாகவே நீங்க பாருங்க, ஒரு நல்ல சத்தியத்துல தேர்ச்சி பெற்ற நல்ல முதிர்ச்சி பெற்ற 2 சகோதரர்கள் பேசிக்கிற விஷயங்களாகட்டும், சத்தியத்துல பக்குமில்லாதவர்கள் பேசிக்கிற விஷயங்களாகட்டும், அதை விட அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா, அந்த நம்ம சகோதரர் நடத்துற பேனல் டிஸ்கஷன்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய சம்பாஷணைகள், அவங்க பேச்சுகள் எப்படின்னா, நமக்கு பக்தி, அதை கேட்கும் பொழுதே நமக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும். யூத் கிளாஸஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். உண்மையாகவே சத்தியத்தில் நிறைஞ்ச சகோதர சகோதரிகள் எவ்வளோ விஷயங்களை பக்குவமாக எடுத்துக்கொள்வாங்க. அது அவங்களுக்கு படித்த சத்தியங்களை ஷேர் பண்ணுற விஷயங்களாகட்டும், அதை பொலைட்டாக சொல்கிற விஷயங்களாகட்டும், மற்ற சகோதரர் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கொள்கிற விஷயங்களாகட்டும் எப்படி இருக்கும். ஆனால் அது வாக்குவாதங்கள், அது சண்டையில் போய் முடியும். அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்ன, ஒரு சத்தியத்தில் வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை. இப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னா விட்டு விலகிடணும். நாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும், கூடுமானவரை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது 10வது வசனம், தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேத புரட்டானா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அவ்வளவுதான். இந்த வேத புரட்டன் யாரு தெரியுங்களா? வேத புரட்டன்ங்கிறது சத்திய வசனங்கள் அது வேற நோக்கத்துக்காக சொல்லியிருக்கு. அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு இதுதான் கரெக்ட், இதுதான் வேத புரட்டன். இங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க, அதுக்கு கனெக்ஷன் அங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க, அங்கிருந்து இன்னொரு வசனத்தை பிடிப்பாங்க. நமக்கு பயங்கரமா இருக்கும். அப்புறம் நல்லா நீங்க நிதானிச்சு பார்த்தீங்கன்னா, ஓ இவங்க என்ன ஆவியில பேசுறாங்கன்னு பார்த்தா தெரியும். அது வந்து தேவனத்துல வந்து பரிசுத்த ஆவியில பேசல, அது சத்திய ஆவி அங்க செயல்படல, அது வேத புரட்டன். ஏன், அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சபைக்குள்ள திணிக்கிறதுக்காக சொல்ற விஷயங்களா தான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம 2 முறை புத்தி சொல்லணும். புத்தி சொல்ல அவங்க இல்லை, புத்தி சொல்லணும்னா அவங்க என்ன கன்வின்ஸ் பண்றது குறிக்கல. சத்தியம் இதுதான் சொல்லுது, நீங்க இப்படி மாற்றுதான் சொல்றீங்க, சத்தியத்துக்கு புறமா சொல்றீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்கணும். 2 தரம், சரிங்களா? அப்போ நம்ம 2-3 முறை நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம விட்டு அவங்களை விலக்கக்கூடாது, நாம அவங்களை விட்டு விலகிடணும். அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தான் எப்படி இருப்பாங்க, ஆக்கினை தீர்ப்புடையனா பாவம் செய்கிறான் என்று அறிந்திருக்கிறாய். இது பவுல் என்ன சொல்றாங்க, தீத்துக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், உனக்கு ஏற்கனவே தெரியும் தீத்து, ஜஸ்ட் நான் உனக்கு ரிமைண்ட் மட்டும் பண்றேன். நீ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், சரி செய்யறது அங்கே போயிருக்கிற. ஆனா யாரை சரி செய்யணுங்கிறது பார்க்கணும். வேஸ்டா ஒரு சில இடத்துல ஒரு சில சகோதரத்தில் நீ டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. நீ என்ன அவங்களெல்லாம் விட்டுரு அப்படிங்கிறது இங்க நினைப்பூற்று. கரெக்டுங்களா? அடுத்தது கடைசியா இந்த நிருபம் நிறைவடையுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டைல் 3ஆம் அதிகாரம் நிறைவடைகிற விஷயங்களை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது கடைசியா வசன பகுதி வாசிக்கலாம். 12-13 வசனங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 12. நான் அர்த்தமையாவது தீகிக்குயாவது உன்னிடத்தில் அனுப்பும் போது நீ நிக்கப்போலிக்கு இடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. இங்க வசனத்தை நான் இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது ஒரு பேக்ரவுண்ட் விஷயங்கிறனால. இப்ப இந்த அர்த்தமையாவது தீகிக்கு உங்களுக்கு பரிச்சயமான சகோதரன். பட் அர்த்தமையாவது இந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் வேதாகமத்துல குறிப்பிடப்படலை. இவரும் யார் அப்படின்னு சொன்னா கட்டாயமா ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க குறிப்பிடுறாருன்னா இவங்க 2 பேரும் எங்க இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னா பவுல் கூட இருக்கலாம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையும் தீத்து இருக்கிற கிரேத்தா தீவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நான் அவங்க 2 பேர்த்தை அனுப்பிச்சுடுறேன். அவங்க 2 பேர்த்தை அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டு கண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ணி நீ என்கிட்ட வந்துரு. இப்ப நான் எங்க இருக்கிறேன், நான் அப்படின்னா நான் இல்லை, பவுல் எங்க இருக்கிறார், நிக்கப்போலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். சரிங்களா? நிக்கப்போலிங்கிறது வந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்க இருக்கிறார். நான் வந்து அங்க அந்த சபையில நீ அங்க கிரேத்தா தீவில் இருக்கிற, நான் 2 பேர் அனுப்பிச்சு வைக்கிறேன். தீவுக்கு அர்த்தமே. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ கிளம்பி வா, என்கிட்ட வா. சரிங்களா? நான் எங்க இருக்குன்னா நிக்கப்போலிக்கு இருக்கிறேன். அடுத்தது மாலை காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். இப்போ இவர் எங்க இருக்கிறாருன்னா எங்க இருக்காருன்னு தெரியல. மாரிக்காலங்கள் மழைக்காலம் வரும்போது நாங்கள் போயிடுவேன். மேபி இது ஒரு அனுமானம் தான், வசனம் டேரக்டா இல்லை.
என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து கொரிந்து சபையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிருபம் எழுதும்போது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வந்து இந்த நெக்கப்போலி போயிடுவேன். மழை காலம் வரும்போதுலாம் என்ன பண்ண முடியாது, ஊழியமெல்லாம் செய்ய முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அநேகம் இதுவும் ஒரு அனுமானம் தான். எப்படின்னா பொதுவாக மழை காலத்தில் வந்து வெளியெல்லாம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சகோதரர்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடிடுவாங்க, ஒரு இடத்துல சந்திச்சுட்டு அவங்க ஸ்டடி பண்ணுறதும் அவங்க படித்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மழை காலம் முடிய வரைக்கும் அநேக சகோதரர்கள் கூடுமானவரை ஒரு இடத்துல சேர்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா நிக்கப்போலியில் நான் போய் அங்கே தான் மீட்டிங் ஸ்பாட்டு, அங்கே என்ன பண்ணுவீங்க நீயும் வந்துரு அப்படி சொல்கிறார். நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு இங்க சேனாவும் அப்பல்லோவும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பரிச்சயமான சகோதரர். பட் சேனா அந்த அளவுக்கு தெரியல. அப்பல்லோ யார் அப்படின்னு சொன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா இருக்காங்க இல்லைங்களா, ஆக்கிலா பிரிஸ்கிலா மூலமா சத்தியத்தில் வந்த ஒரு மனுஷன் தான் அப்பல்லோ. அப்போ நல்ல ஸ்காலர் அப்பல்லோவும் நல்ல யூதன் தான், அவரும் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன் தான். நியாயப்பிரமாணத்தையும் நல்ல கற்றுத்தேன் பாருங்க. அவங்க சொல்லும்போது நியாயசாஸ்திரி சொல்லப்பட்டிருக்கு. சேனாவும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். சேனா யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 70 சீசன்ல இருந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, அந்த 70 பேர்த்துல இவரும் ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சேனா. பட் அப்போலோ வந்து இல்லை, அப்போலோ வந்து ஆக்கிலா பிரிஸ்கிலா மூலமா சத்தியத்தில் வந்த ஒரு மனுஷன். அப்போ இவங்க எல்லாமே ஏற்கனவே நியாய சாஸ்திரிகளா இருந்தவங்க, நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷர்கள். அவங்க ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாக விசாரித்து வழி அனுப்புகிறார். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீ கொடுத்து அனுப்புங்கிறாங்க. இப்போ இந்த சேனாவும் அப்போலோவும் தான் இந்த தீத்துக்கு எழுதின லெட்டரை கொண்டு போய் தீர்த்து கொண்டே கொடுத்துருக்கலாம். இவங்க பவுல்கிட்ட வந்தவங்க, இவங்க மூலமா இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த நெக்கப்போலி நீங்க கவனிச்சு பாருங்க, படிச்சோம் இல்லைங்களா? பாருங்க எங்க இருக்குன்னா இந்த நான் இங்க ஏரோ மார்க் வச்சு காட்டுற பாருங்க. இதுதான் கொரிந்து பட்டணம், இது கிரேத்தா தீவு, இது வந்து கொரிந்து. பவுல் இங்கிருந்து எழுதலாம் ஒருவேளை. நெக்கப்போலிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். சரிங்களா? ரைட். அடுத்தது கடைசி 2 வசனங்கள் 14-15. மூன்றாம் அதிகாரம் வசனம் 14 முதல் நம்முடையவர்களும் தனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அவ்வளவுதான். எப்படி சொல்றாருன்னா நம்முடையவர்கள் கனியற்றவர்கள் குறைவுகளை நீக்குறதற்கு நற்கிரியைகளை செய்ய பழகட்டுங்கிறார். நற்கிரியைனா நல்ல விஷயங்களை செஞ்சு பழகட்டுங்கிறார். நல்ல கேரக்டரை காட்டுறதுக்கும் நிறைய ஊழியங்களை செய்யறதுக்கு நற்காரியங்களை செய்யறதுக்கு நீ பழக்குங்கிறார். நீயே செஞ்சுட்டு இருக்காத தீத்து, நீங்க நல்லா செய்வீங்க தெரியும், மற்றவர்களை நம்ம ஆட்களையும் என்ன பண்ணுங்க நற்கிரியை செய்யறதுக்கு நீங்க பழகி விடுங்க. அவங்க பழகிட்டாங்கன்னா போதும், சபை நல்லா வளர்ச்சி அடையும், மற்றவர்களுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பழகி கொடுப்பாங்க. கடைசி எப்படி முடிக்கிறார் வாசிங்க. என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என்னோட இருக்கிறப்ப பவுல் கூட இருக்கிறவங்க வாழ்த்து சொல்றாங்க. விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. அது விசுவாசத்துல சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்து சொன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுங்கிறதா? விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறது, நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, நம்ம சொன்ன வச்சு கேட்காம அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுங்க. நான் அப்படி இல்லை, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இன்னைக்கும் நம்ம சகோதரர்களுக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் கேட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லோரிடத்துலையும் எல்லாத்துக்கிட்டையும் நம்மை சிநேகிக்கிறவருக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதோட என்ன ஆகுதுன்னா கடைசியாக எப்படி முடிக்கிறார், கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென் அப்படின்னு. அன்பான சகோதரர்களே, இதோட இந்த பாடம் நிறைவடையுது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினைவு கூர்ந்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபை ஒழுங்கினமா இருக்குது, அதை அப்போஸ்தலன் பவுல் பார்க்குறாரு. பார்த்துட்டு போன இடத்துல இந்த விஷயத்தை கண்டுட்டு தீத்து வாங்கே விட்டுட்டு இந்த சபையை நீ சீர்படுத்து அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போறார். போனவர் அப்படியே இல்லை, அவருக்கு ஒரு சில ஆலோசனைகளும் அவருக்கு ஒரு சில மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை லெட்டரில் எழுதி அனுப்புகிறார். அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சீர்பட்டு கிடக்கக்கூடிய சபைக்கு முதல்ல தேவை நல்ல ஒரு தகுதி வாய்ந்த மூப்பர்கள். அந்த மூப்பர்கள் சரியா இருக்கும்போது சரியா இருக்க பட்சத்தில் சபை நல்லா வளரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட மூப்பர்கள் அங்கே தேர்வு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே மூப்பரை வைக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் சொன்னாங்க. பெரியவங்க எப்படி இருக்கணும், சின்னவங்க எப்படி இருக்கணும், அப்புறம் வேலைக்கு போகிறவங்க எப்படி நடந்துக்கணும், வேலை செய்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சத்தியத்தில் வந்தது நீங்கள் ரொம்ப அற்பமாக நினச்சிடாதீங்க, இது யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கிறீங்க.
அந்த ஸ்லாக்கியம் நீங்க செஞ்ச கிரியை மூலமா வரல, தேவனுடைய கிருபை மூலமா கிடைச்சிருக்குது. இந்த சபை வாய்ப்பு நீங்க ஞானஸ்நானம் எடுத்து இந்த சத்தியத்தில் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்ப அற்பமா நினைச்சுறாங்க. ஏதோ நம்ம கிளாஸ் கேட்டோம், ஏதோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம், இன்னைக்கு சபையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுறாங்க. இது தேவன் உங்களை உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சு உங்களை எல்லாம் இன்னைக்கு வழிநடத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா நற்கிரியை செய்யறதுக்கும் அவங்களுக்கு பழக்கணும். எப்படிப்பட்ட கிரியை அப்படிங்கிறதெல்லாம் நீ எல்லாத்துக்கும் நீ ஒரு முன்மாதிரியா இருந்து அந்த விஷயங்களை நடப்பிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி இந்த நிருபத்தை முடிக்கிறார். மெய்யாகவே இந்த நிருபம் உண்மையாகவே நம்ம தீர்த்துக்கல்ல, தீர்த்துவா கடைசி காலத்தில் வந்து கொண்டு கூடிய நம்ம எல்லோருக்கும் இந்த நிருபம், இந்த லெட்டர் நமக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த பாடத்தை நிறைவேற்றலாம். பொறுமையோடு கேட்டவங்களையும் தேவன் தாமே ஆசிரியர் உணர்த்துறாங்க. கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக நான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கணும். அடுத்த முறை இந்த மாதிரி ஆகாமல் நம்ம சீக்கிரத்தை பாடத்தை முடிக்கிறதுக்கு நம்ம செய்யலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாய கிறிஸ்துவுக்கும் சபையாகிய உணர்வுக்கும் நன்றி குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவ மேம்படுவதாக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகி தேவன் ஒரு உன்னதமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நம் கோடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்லாது தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரரும் கூட நம் அனைவருடைய சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ சகோதரர் பாடத்தை குறித்து நிறைய டீட்டெயில் சொல்லிட்டார், கன்க்ளூஷன் அவர் கொடுத்துட்டார். முக்கியமான வசனம் அவர் சொன்னது என்னன்னா, ஆதி காலத்துல வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அங்கிருந்த உடன் ஊழியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பாண்டேஜ் தான் இந்த நிருபம் நமக்கு சொல்லுது. ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு அந்த சகோதரனை சத்தியத்துல வழிநடத்தக்கூடிய இன்னொரு சகோதரனுக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே சத்தியத்துக்காக அன்னைக்கு ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறோம், கடைசி காலத்துல சத்தியம் அல்லாத காரியம் மனுஷர் தற்பிரியராரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரியும் கேரக்டர்ல போவாங்க. பட் இந்த மாதிரி வாழக்கூடிய இந்த 7ஆம் கால சபையில கூட தேவன் நமக்கு என்ன ரிமைண்ட் பண்றாருன்னா, நாம் ஊழியம் செய்யக்கூடிய நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களும் நமக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாண்டேஜ், நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். அது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுயநலத்தின் அடிப்படையில் இல்லை, விசுவாசம் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்முடைய சகோதரர் முன் வச்சு பேசினார்னு பார்க்கிறோம். ஸோ பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவர் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இதனுடைய விளக்கம், பரிசுத்தம் என்பது ஒரு தாயத்து அல்ல, அது நாம் சட்டை பையில் போட்டு வைப்பதற்கு, அது விசேஷ நாட்களில் தரித்து கொள்ளும் உடையும் அல்ல. பரிசுத்தம் என்பது ஒரு சாதாரண உலோகத்தை காய்ச்சி விரும்பிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒத்திருக்கிறது. அந்த உலோகத்தின் எல்லா பாகத்தையும் முழுமையாக முன்னிருந்த நிலைமையிலிருந்து முற்றிலும் மாற்றுவதாகும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று முதன்முறையாக பிரதிஷ்டையின் போது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சகர் மூலமாக நமக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்நிலைமை பரிசுத்தம் என கருதப்படுகிறது. ஆனாலும் இது போதாது. இது ஒரு மாபெரும் நோக்கத்தின் ஆரம்ப முயற்சியாகும். நம்முடைய சுயத்தை விட்டு தேவ சித்தம் நம்மில் நடக்க நாம் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லது தேவ சித்தம் நம்மில் நிறைவேற கிறிஸ்து நம்மில் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய பரிசுத்த குணங்களை அடைய நமக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பத்தையும் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு ஜபத்தோடு கூட இந்த கூடிய நிறைவு செய்யலாம். ஜபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். ஜபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் யாவே என்னும் திருநாமம் கொண்டுள்ள ஒன்றான பரம தகப்பனே, தேவரே உம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலும் கிருபைகளாலும் தகப்பனே எங்களை உயிரோடு காப்பாற்றி எங்களுடைய எல்லா விதமான பாவத்தையும் மன்னித்து இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய சகோதர வாயிலாக ஒரு மேலான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. கேட்ட வசனத்தை எங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தகப்பனே இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உண்மையுள்ள ஒரு பிள்ளைகளாக, கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான இது போன்ற சத்தியத்தையும் உமது மேலான பரிசுத்தாவையும் ஒவ்வொரு நாளும் தரவிடும் எங்களுடைய கெஞ்சுரம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே இந்த ஒரு நேரத்திலும் கூட உலகமும் இருக்கக்கூடிய நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கூட வேண்டல் செய்கிறோம். தேவரே தாமே
அவர்களுக்கும் தேவையான சத்திய ஆகாரத்தையும் பரிசுத்தாவையும் கொடுத்து நாங்கள் அனைவரும் உம்முடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு பிள்ளைகளாக வந்து சேர தேவரித்தாமே எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த ஒரு சிறிய வேண்டுதலை எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நாளை வழக்கம் போல நம்முடைய இந்த கூடுகை வந்து மாலை 7:15 சரியாக தூங்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு கூட இந்த கூடுகை இப்போ நம்ம நிறைவு செய்யலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.